Hi friends, welcome to our class. Today we are going to discuss concurrent forces and Lami's theorem. அதாவது ஒரு மைய விசைகள் மற்றும் லாமியின் தேற்றம் அப்படின்ற தலைப்பு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். What is concurrent force? A collection of forces is said to be concurrent if the lines of force act at a common point is called concurrent forces. The concurrent forces need not be in the same plane. If they are in the same plane means they called concurrent as well as coplanar forces. அதாவது ஒரு தள விசைகள் அல்லது ஒரு மைய விசைகள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பல்வேறு விசைகள் ஒரே புள்ளியில் சந்திக்குமானால் அத்தகைய விசைகளை வந்து ஒரு மைய விசைகள் என்றும், இத்தகைய விசைகளானது ஒரே தளத்தில் அமைந்தால் அதை வந்து ஒரு தள விசைகள் அப்படின்னு சொல்லலாம். ஒரு மைய விசைகள் ஒரே தளத்தில் அமையணுங்கிற அவசியம் இல்லை. இன்கேஸ் அமைஞ்சதுன்னா அது வந்து ஒரு தள விசைகள் அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தை பாருங்கள். இங்கே ஓ அப்படின்ற மையப்புள்ளியில் F1, F2, F3ங்கிற 3 ஃபோர்ஸஸும் வந்து மீட் ஆகுது. ஸோ அதனால் இது வந்து என்னென்னு சொல்லலாம்னா கான்கரண்ட் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் இந்த 3 ஃபோர்ஸும் ஒரே பிளேனில் இருக்கிறனால இதை கோப்ளானர் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லலாம். சிமிலர்லி இந்த செகண்ட் டயக்ராம் இதனோட எக்ஸ்பென்ஷன் தான், ஃபோர்ஸுடைய வேல்யூவை இங்கே எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், ஒரு ஃபோர்ஸ் இங்கேயும் இன்னொரு ஃபோர்ஸ் இங்கே ஆக்ட் ஆகி காமன் பாயிண்டில் 3 ஃபோர்ஸஸ் இருக்குது. ஸோ அதனால் இது வந்து கான்கரண்ட் அப்படின்னும், இதே வந்து எல்லாமே ஒரே பிளேனில் இருக்கிறதுனால நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம்னா கோப்ளானர்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த சிஸ்டத்தை மொத்தமாக நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா கான்கரண்ட் ஆஸ் வெல் அஸ் கோப்ளானர் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து வாட் இஸ் கான்கரண்ட் ஃபோர்ஸ் அண்ட் வாட் இஸ் கோப்ளானர் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நெக்ஸ்ட்டு Lami's theorem. Lami's theorem is applicable only in the system is in equilibrium condition. எப்போ ஒரு சிஸ்டம் ஈக்குலிபிரியம் கண்டிஷனில் இருக்கும் அப்போ தான் வந்து நம்ம Lami's theorem யூஸ் பண்ண முடியும். சரிங்களா? இன் திஸ் டயக்ராம் திஸ் இஸ் இந்த வந்து ஒரு சிஸ்டம் எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே ஓங்கிற பாயிண்ட் தான் காமன் பாயிண்ட். இந்த காமன் பாயிண்டில் பாருங்கள் F1, F2, F3ங்கிற 3 ஃபோர்ஸும் வந்து மீட் ஆகுது. ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் அ concurrent force and these 3 forces are lying in the same plane. சரிங்களா? So this is called coplanar forces also. So in that system we are going to see what is Lami's theorem. பாருங்க, இந்த சிஸ்டம் என்ன சொல்லுதுன்னா the system has 3 concurrent and coplanar forces in equilibrium condition. அப்போ ஈக்குலிபிரியம் கண்டிஷன் இந்த 3 ஃபோர்ஸஸ்னால அந்த ஆப்ஜெக்ட் வந்து ரிமைன்ஸ் அட் ரெஸ்ட்லேயே இருக்குது. சரிங்களா? ஸோ அதனால தான் வந்து நம்ம இங்கே Lami's theorem யூஸ் பண்ணுறோம். இப்போ Lami's theorem என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா it states that the magnitude of each force of the system is proportional to sin of the angle between the other 2 forces. இங்கே பாருங்கள், இப்போ 3 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. இப்போ இந்த ஃபோர்ஸுடைய மேக்னிடியூட் வேணும் அப்படின்னா நம்ம இதனுடைய ஆப்போசிட் சைன், அப்போ மேக்னிடியூட் ஆஃப் F1 வெக்டார் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு சைன் ஆஃப் தி ஆங்கிள் பிட்வீன் தி அதர் 2 ஃபோர்ஸஸ். இந்த 2 ஃபோர்ஸஸோடைய ஆங்கிளை நம்ம எடுத்துக்கணும். அதே போல் ரிமைனிங் F2, F3 இதுக்கு எல்லாத்துக்குமே. சரிங்களா? ஸோ அப்போ இதில் வந்து இந்த டயக்ராமை பொறுத்த வரைக்கும் நம்ம Lami's theorem வச்சு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தோன்னா பாருங்கள், காமன் பாயிண்டில் மீட் பண்ணி இந்த சிஸ்டம் ஈக்குலிபிரியம் கண்டிஷனில் இருக்கும்போது F1 உடைய மேக்னிடியூட் வேல்யூனா F1 வெக்டார் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஆப்போசிட் சைன். ஸோ சைன் ஆஃப் ஆல்பா அப்படின்னு எழுதலாம். அதே போல் F2 வெக்டாருக்கு சொல்லும்போது மாடுலஸ் ஆஃப் F2 வெக்டார் இஸ் ப்ரொபோஷனல் டு சைன் பீட்டா. அதே போல் F3க்கு சொல்லும்போது மாடுலஸ் ஆஃப் F3 வெக்டார் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு சைன் காமா அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இதை வந்து இந்த கேஸில் இந்த ப்ரொபோஷனாலிட்டி எல்லாமே வந்து கான்ஸ்டன்ட். அப்போ இந்த ஈக்குவேஷன் 3க்குமே வந்து இந்த ப்ரொபோஷனாலிட்டி வேல்யூ சேமாக தான் இருக்கும். அப்போ இது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு நம்ம ஈக்குவேஷனை வந்து ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதணும்னா the modulus of F1 vector divided by sin alpha equal to modulus of F2 vector divided by sin beta equal to modulus of F3 vector divided by sin gamma அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? where we are going to use the Lami's theorem. எங்கெங்கெல்லாம் நம்ம வந்து இந்த Lami's theorem யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா it is very useful to analyze the forces acting on the objects which are in static equilibrium. எந்த ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் வந்து ஸ்டாட்டிக் ஈக்குலிபிரியம் கண்டிஷனில் இருக்கும்போது அங்கே அந்த ஆப்ஜெக்டோடைய ஃபோர்ஸஸ் அனலைஸ் பண்ணுறதுக்கு நம்ம Lami's theorem யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஒரு எக்ஸாம்பிள்ஸ் நம்ம வச்சு Lami's theorem எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 3.14 பாருங்கள், a baby is playing in a swing which is hanging with the help of 2 identical chains is at rest. Identify the forces of acting on the baby, apply the Lami's theorem and find out the tension acting on the chain. அப்போ ஒரு பேபி வந்து ஒரு ஸ்விங்
ஊஞ்சலில் விளையாண்டுட்டு இருக்கிறா. அப்படி ஊஞ்சலில் விளையாண்டுட்டு இருக்கும்போது அந்த 2 செயின் பார்த்திங்கன்னா அந்த ஊஞ்சல் ரெஸ்ட்டில் இருக்குது, உட்காந்துருக்கான்ற மாதிரி எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்போ அந்த பேபி மேலே ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் என்னென்ன, அதே போல் அந்த 2 சைட்லேயும் இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரிங் மேலே ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் என்ன, இது எல்லாத்தையுமே லாமிஸ் தியரத்தை யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணுங்கள் அப்படின்றத சொல்லியிருக்கான். பாருங்கள், நம்ம வந்து ஜஸ்ட்டு இமேஜினேஷன் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து ஒரு ஊஞ்சலுடைய ரிஜிட் சப்போர்ட்டு, மேலே இருக்கக்கூடிய ரிஜிட் சப்போர்ட்டு. இது ரெண்டும் சைடில் இருக்கக்கூடிய அந்த செயின்ஸு, இந்த பேபியை உட்காந்துருக்குது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா அட் ரெஸ்ட்டில் இருக்கும்போது தான் எடுத்துக்கிறோம். அப்போ ரெஸ்ட்டில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா இப்போ அந்த பேபி உட்காந்தோன்னே சம் மாஸ் இருக்கும். அந்த மாஸ்னால் இது அந்த பேபியோடைய மாஸை டோட்டலாக நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம் அப்படின்னா ஒரு பாயிண்ட் மாஸ் மாதிரி எடுத்துக்கிட்டோம். அப்போ பாயிண்ட் மாஸ் மேலே ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அப்போ இது கீழே இருக்குது. அதே போல் இந்த 2 செயின் வழியாகவும் 2 டென்ஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ஸோ ஆக மொத்தம் there are 3 forces acting on the baby. இந்த பேபி மேலே 3 forces ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, one force is acting downwards, that is a gravitational downward force which acting along the negative y direction, which acts along the negative y direction. And remaining is a tension force, remaining is a tension which is along the string, string-ஓடைய டைரக்ஷன்லேயே நமக்கு வந்து டென்ஷன் இருக்கும். ஸோ இதுதான் வந்து மொத்தமாக 3 ஃபோர்ஸஸ் இந்த பேபி மேலே ஆக்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா? these 3 forces are lie in the same plane and these all are the concurrent forces also. ஸோ இதை வந்து நம்ம எப்படி சொல்லலாம்னா, இந்த சிஸ்டத்தை concurrent as well as coplanar forces அப்படின்னு சொல்லலாம். எப்போ அப்படின்னா இந்த சிஸ்டம் வந்து அட் ரெஸ்ட்டு ஈக்குலிபிரியம் கண்டிஷனில் இருக்கும்போது மட்டும்தான் நம்ம அப்படி சொல்ல முடியும். இதே வந்து இந்த ஊஞ்சல் வந்து ஆடிட்டு இருக்கும்போது இந்த லாமிஸ் தியரத்தை நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? ரைட். ஓகே, நான் இந்த ஈக்குவேஷனை டயக்ராம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி இது மேலே ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸை ரீசால்வ் பண்ணுவோம். இப்போ எம்ஜி வந்து டவுன்வர்ட்ஸில் ஆக்ட் ஆகுது. ஓகே, நோ ப்ராப்ளம். இப்போ டென்ஷன் பாருங்கள், அதனுடைய சென்டர் பாயிண்ட்லேருந்து ஒரு பர்டிகுலர் ஆங்கிளில் தான் ஆக்ட் ஆகுது. 2 ஸ்ட்ரிங்லேயுமே சரி, டென்ஷன் வில் பி ஆக்டிங் அட் எ பர்டிகுலர் ஆங்கிள் ஆஃப் தீட்டா. இந்த சைடில் இருக்க லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய டீயும் பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் தீட்டாலையும், ரைட் சைடில் இருக்கக்கூடிய டென்ஷனும் பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் தீட்டா ஆங்கிளையும் ஆக்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ திஸ் டென்ஷன் கேன் பி ரீசால்வ்ட் இன்டு 2 components. ஒன் இஸ் ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் காம்போனன்ட்ஸ். ஹரிசாண்டல் காம்போனன்ட் அப்படிங்கும்போது இது தீட்டாக்கு பக்கத்தில் இருக்கிறது. இந்த இடத்துல நம்ம என்ன எழுதலாம்னா டி காஸ் தீட்டா, வெர்டிக்கல் காம்போனன்ட் டி சைன் தீட்டா. சிமிலர்லி ரைட் சைட் டீக்கு ஹரிசாண்டலாக இருக்கிறது டி காஸ் தீட்டா அண்ட் வெர்டிக்கலாக இருக்கிறது டி சைன் தீட்டா. இப்போது இந்த டி சைன் தீட்டாவும் இந்த டி சைன் தீட்டாவும் ஈக்குவல் மேக்னிடியூட் ஆப்போசிட் சைன். ஸோ கேன்சல் ஆயிரும். அப்போ ரிமைனிங் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு டி காஸ் தீட்டா, இங்கே ஒரு டி காஸ் தீட்டா. டோட்டலாக வந்து நமக்கு என்ன வரும் அப்படின்னா 2t காஸ் தீட்டா அப்படின்னு நமக்கு கிடைக்கும். அப்போது இதுதான் வந்து ரிசல்டன்ட் ஃபோர்ஸ், அதாவது 2 டென்ஷனால் இருக்கக்கூடிய ரிசல்ட் 2t காஸ் தீட்டா அப்படின்னு நமக்கு வந்து அலாங் தி y டைரக்ஷனில் இருக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல நம்ம லாமிஸ் தியரத்தை யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த ஃபஸ்ட் டென்ஷனுக்கு இந்த ஃபஸ்ட் டென்ஷன் அப்படிங்கிறது இட் ஆஸ் டைப் ஆஃப் ஃபோர்ஸ் தானே. அப்போ இந்த ஃபோர்ஸுக்கு நம்ம வந்து லாமிஸ் தியரத்தை கால்குலேட் பண்ணும்போது t டிவைடட் பை சைன் ஆஃப் ஆப்போசிட் ஆங்கிள். சைன் ஆஃப் ஆப்போசிட் ஆங்கிள் அப்படிங்கும்போது 2 ஃபோர்ஸுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஆங்கிள். அப்போ இந்த டீங்கிறது ஒரு ஃபோர்ஸு, எம்ஜிங்கிறது ஒரு ஃபோர்ஸ். அப்போ இந்த ஃபோர்ஸுக்கு இடையில் ஆங்கிள் தான் நமக்கு வேணும். பட் டேரெக்டாக இந்த ஆங்கிள் நமக்கு இல்லை. அப்போ ஓவராலாக இந்த ப்ளூ கலரில் இருக்கக்கூடிய லைனுக்கும் ரெட் கலரில் இருக்கக்கூடிய லைனுக்கு இடையே ஸ்ட்ரைட் லைன். அப்போ இது வந்து 180 டிகிரின்னு சொல்லலாம். இந்த 180 டிகிரி. அதே போல் இதுக்கும் இந்த டீக்கும் இடையில் ஆங்கிள் தீட்டா. அப்போ 180லேருந்து தீட்டாவை நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது இந்த டென்ஷனுக்கும் எம்ஜிங்கிற கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்க்கு இடையில் ஆங்கிளாக இருக்கும். ஸோ அப்போ நம்ம என்ன எழுதலாம்னா சைன் ஆஃப் 180 மைனஸ் தீட்டா அப்படின்னு எழுதலாம். ஓகேங்களா? ரைட். இதே போல் இந்த ரைட் சைடில் இருக்கக்கூடிய டென்ஷனுக்கு நம்ம வந்து மேக்னிடியூட் வேல்யூ போட்டோம் அப்படின்னா விச் ஈக்குவல் டு டி டிவைடட் பை சிமிலர் வேல்யூ தான் கிடைக்கும். டிவைடட் பை அதே போல் சைன் ஆஃப் 180 மைனஸ் தீட்டா அப்படின்னு சொல்லலாம். விச் இஸ் ஈக்குவல் டு இந்த ஆங்கிள். இப்போ இதே போல் நம்ம தேர்ட் ஃபோர்ஸு கண்டுபிடிக்கிறோம். எம்ஜி டிவைடட் பை ஆப்போசிட் சைன் தீட்டா ப்ளஸ் தீட்டா 2 தீட்டான்னு வரும். அப்போ எம்ஜி டிவைடட் பை சைன் 2 தீட்டான்னு எழுதலாம். சரிங்களா? ரைட். இப்போது சைன் 180 மைனஸ் தீட்டாவை நம்ம வந்து சைன் தீட்டான்னு எழுதிக்கலாம் மேக்ஸ் ஃபார்ம் அப்படி. அதே போல் சைன் 2 தீட்டாவை நம்ம எப்படி எழுதலாம்னா சைன் 2 தீட்டா ஈக்குவல் டு 2 சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா அப்படின்னு சொல்லலாம். இந்த வேல்யூஸ் அப்ளை பண்ணுங்கள். இது ரெண்டும் சேமாக இருக்கனால எது ஒன் ஆஃப் தி ஃபோர்ஸை மட்டும் நம்ம எடுத்துக்குவோம். அப்போ டி பை சைன் தீட்டா ஈக்குவல் டு எம்ஜி டிவைட் பை 2 சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டான்னு வரும். இந்த சைன் தீட்டாவும் இங்கே இருக்கக்கூடிய சைன் தீட்டா ரெண்டும் கேன்சல் ஆச்சு அப்படின்னா ரிமைனிங் நமக்கு இருக்கிறது டி ஈக்குவல் டு எம்ஜி டிவைட் பை 2 காஸ் தீட்டா அப்படின்னு கிடைக்கும். டி ஈக்குவல் டு எம்ஜி டிவைட் பை 2 காஸ் தீட்டா அப்படின்னு கிடைக்கும். திஸ் இஸ் தி டென்ஷன் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் ஈச் ஸ்ட்ரிங். ஒவ்வொரு ஸ்ட்ரிங் மேலேயும் ஆக்ட் ஆகக்கூடிய டென்ஷனோடைய வேல்யூ தான் டி ஈக்குவல் டு எம்ஜி டிவைட் பை 2 காஸ் தீட்டா அப்படிங்கிறது. சரிங்களா? ஒருவேளை
இந்த ரெண்டு ஸ்ட்ரிங்கும் சென்டர் சப்போர்ட்லேருந்து இப்படி இருந்திருந்தால், சரிங்களா, நல்லா பார்த்துக்கோங்க, இந்த சென்டர் சப்போர்ட்லேருந்து இப்படி இருந்திருந்தால் இந்த ஸ்ட்ரிங்கும் இங்கே இருக்கும், இந்த ஸ்ட்ரிங்கும் இங்கே இருக்கும். அப்போ டோட்டல் ஆங்கிள்ஸ் ஈக்குவல் டு 0 போயிடும். அப்போ டோட்டல் ஆங்கிள் ஈக்குவல் டு 0 அப்படின்னா இந்த ஈக்குவேஷனில் காஸ் 0 ஈக்குவல் டு 1 வரும். அப்போது இந்த ரெண்டு ஸ்ட்ரிங்ஸும் இப்படி வெர்டிக்கலாக இருந்திருந்தால் இது மேலே ஆக்ட் ஆகக்கூடிய டென்ஷன் எவ்வளோ அப்படின்னா T ஈக்குவல் டு mg/2 அப்படின்ட்டு இருந்திருக்கும். ஸோ இதுதான் வந்து டென்ஷன், அதாவது தீட்டா ஈக்குவல் டு 0ங்கும்போது அந்த ஸ்ட்ரிங்ஸில் இருக்கக்கூடிய ஈச் ஸ்ட்ரிங்லேயும் இருக்கக்கூடிய டென்ஷன் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் டோட்டல் லீனியர் மொமெண்டம், மொத்த நேர்கோட்டு உந்த மாறா விதி அப்படின்ற தலைப்பை பார்ப்போம். கன்சர்வேஷன் ஆஃப் லாஸ் பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். அதாவது மாறா விதிகள் அப்படி இயற்கையில் மாறாத விதிகள் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும், முக்கியமான அங்கத்தை வகிக்குது அப்படின்னு சொல்லலாம். இன் மெக்கானிக்ஸ் த கன்சர்வேஷன் லாஸ் வில் பி கிளாசிஃபைட் இன்டூ 3. அதாவது மெக்கானிக்ஸில் கன்சர்வேஷன் லாஸை நம்ம 3 வகையாக பிரிக்கலாம். என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கன்சர்வேஷன் ஆஃப் டோட்டல் எனர்ஜி, கன்சர்வேஷன் ஆஃப் டோட்டல் லீனியர் மொமெண்டம் அண்ட் கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன் மெக்கானிக்ஸ் conservation laws are classified into 3. That one is conservation of total energy, second one is conservation of total linear momentum and conservation of angular momentum. These all are the 3 conservation of laws. By combining the Newton's second and third law, we can derive the conservation of total linear momentum. நியூட்டன் உடைய செகண்ட் மற்றும் தேர்ட் லாவை வச்சுட்டு அதை வச்சு நம்ம வந்து அதாவது உந்த அழிவின்மை விதியை, நேர்கேட்டு உந்த அழிவின்மை விதியை நம்ம வந்து ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கன்சிடர் 2 particles which are interact to each other, they exert equal and opposite forces to each other. அதாவது 2 பொருட்கள் ஒன்றை ஒன்று மோதுவதாக எடுத்துக்கலாம், சரிங்களா. அப்படி மோதும்போது முதல் பொருள் ரெண்டாவது பொருள் மீது ஒரு விசையை கொடுக்கும், ரெண்டாவது பொருள் முதல் பொருள் மீது அதற்கு சமமான எதிர் விசையை செயல்படுத்தும். அப்படிங்கும்போது இந்த பார்ட்டிக்கிள் 1 பார்ட்டிக்கிள் 2 மேலே எக்ஸெப்ட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் எவ்வளோ அப்படின்னா, இந்த பார்ட்டிக்கிள் 1 எக்ஸர்ட் அ ஃபோர்ஸ் F21 வெக்டார், F21 வெக்டார் ஆன் தி பார்ட்டிக்கிள் 2, சரிங்களா. அப்போது பார்ட்டிக்கிள் 1 பார்ட்டிக்கிள் 2 மேலே எக்ஸெப்ட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் F21 வெக்டார். அதே போல் பார்ட்டிக்கிள் 2 பார்ட்டிக்கிள் 1 மேலே எக்ஸெப்ட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் எவ்வளோ அப்படின்னா F12 வெக்டார். அக்கார்டிங் டு தி நியூட்டன்ஸ் தேர்ட் லா, ஈச் ஃபோர்ஸஸ் வில் பி சேம் பட் ஆப்போசிட் டைரக்ஷன். ஸோ F12 வெக்டார் which is equal to minus of F12 வெக்டார். அதாவது இந்த 2 விசைகளும் ஒன்றுக்கொன்று சமமாகவும் எதிரெதிர் திசையிலும் இருக்கிறதுனால நம்ம 2 விசைகளையும் நியூட்டன்ஸோடைய 3வது விதியின் அடிப்படையில் F12 வெக்டார் is equal to minus of F21 வெக்டார்னு நம்ம எழுதலாம். ஸோ எப்படி எழுதினாலும் ஈக்குவேஷன் will be சேம், சரிங்களா. இது வந்து நியூட்டனுடைய தேர்ட் லா வச்சு எழுதுனது. அக்கார்டிங் டு நியூட்டன்ஸோடைய செகண்ட் லா வச்சு நம்ம மொமெண்டம் ரிலேட் பண்ணி ஃபோர்ஸுக்கு பதிலாக மொமெண்டத்தை வச்சு எழுதணும் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் எப்படி மாறும் பாருங்கள். வேர் F12 வெக்டார் is equal to dp1 வெக்டார் divided by dt and F21 வெக்டார் is equal to dp2 வெக்டார் divided by dt. ஏன்னா F is equal to dp by dt அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ உந்தத்தில் எப்போல்லாம் மாறுபாடு ஏற்படுதோ அப்போல்லாம் விசை அதன் மீது செயல்படுது அப்படிங்கிறத நம்ம செகண்ட் லாவில் படிச்சிருக்கோம். ஸோ அதை டிபெண்ட் பண்ணி இந்த ஈக்குவேஷன் எழுதியிருக்கோம். அப்போது இங்கே P1 வெக்டார் அப்படிங்கிறது என்ன, மொமெண்டம் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் பார்ட்டிக்கல். அப்போ இது எதை பொறுத்து மாறும் அப்படின்னா செகண்ட் பார்ட்டிக்கல் ஃபஸ்ட் பார்ட்டிக்கல் மேலே கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸை பொறுத்து சேஞ்ச் ஆகும், சரிங்களா. அதே போல் P2 அப்படிங்கிறது மொமெண்டம் ஆஃப் தி செகண்ட் பார்ட்டிக்கல். இது எப்போ மாறும் அப்படின்னா இட் சேஞ்சஸ் வென் அ பார்ட்டிக்கல் 1 வந்து பார்ட்டிக்கல் 2 மேலே கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸை பொறுத்து நமக்கு வந்து P2 சேஞ்ச் ஆகும், சரிங்களா. அப்போ P1 அப்படிங்கிறது பார்ட்டிக்கல் 1 மொமெண்டம், P2 அப்படிங்கிறது பார்ட்டிக்கல் 2 மொமெண்டம். ஓகே, ரைட். நவ் இந்த ஈக்குவேஷன் ரெண்டையும் ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ணுங்கள். அப்போ dp1 வெக்டார் டிவைடட் பை dt is equal to minus dp2 வெக்டார் டிவைடட் பை dt. ஏன்னா 2 ஆப்ஜெக்டோடைய மொமெண்டமும் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குன்னு சொல்லலாம். ஓகே, ரைட். இப்போது இந்த மைனஸ் ஈக்குவேஷனை மைனஸ் dp2 பை டிடியை இந்த சைடு கொண்டு வரும்போது ப்ளஸ் ஆயிரும். அப்போ ஈக்குவேஷன் dp1 வெக்டார் டிவைடட் பை dt ப்ளஸ் dp2 வெக்டார் டிவைடட் பை dt ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்கும், சரிங்களா. இந்த ஈக்குவேஷனில் d பை dt காமனாக வெளியெடுத்திங்கன்னா P1 வெக்டார் ப்ளஸ் P2 வெக்டார் அப்படின்னு நமக்கு கிடைக்கும், which is equal to 0 அப்படின்னு சொல்லலாம். பாருங்கள், அக்கார்டிங் டு த நியூட்டன் செகண்ட் லா படி நம்ம என்ன எழுதலாம், F ஈக்குவல் டு dp பை dt தான் எழுதுவோம். அப்போ F இருக்க வேண்டிய இடத்துல இங்கே 0 இருக்குது. அப்போது இங்கே இடத்துல நம்ம F is equal to 0 அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த ஆப்ஜெக்ட் மேலே there is no force acting, இந்த ஆப்ஜெக்ட் மேலே ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகலை அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ ஃபோர்ஸ் இங்கே ஆக்ட் ஆகலை அப்படிங்கும்போது
P1 வெக்டாரும் P2 வெக்டார் நமக்கு வந்து கான்ஸ்டன்ட் ஆயிரும். சரிங்களா? ஏன்னா இது இந்த டேர்ம் இந்த பக்கம் வரும்போது நமக்கு வந்து P1 வெக்டார் ப்ளஸ் P2 வெக்டார் அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட் வெக்டாராக நமக்கு மாறிடும். ஓகேங்களா? எப்போ அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட் மேலே ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகாதப்போ. ஸோ ஹியர் டோட்டல் மொமெண்டம் ஆஃப் தி சிஸ்டம் இஸ் P total vector is equal to P1 vector plus P2 vector அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இதுதான் வந்து டோட்டல் லீனியர் மொமெண்டம் ஆஃப் தி சிஸ்டம். இப்போ டோட்டல் லீனியர் மொமெண்டம் ஆஃப் தி சிஸ்டம் இஸ் ஈக்குவல் டு பார்ட்டிகிள் 1 மொமெண்டம் பார்ட்டிகிள் 2 மொமெண்டம் ரெண்டையும் வெக்டார் சம் பண்ணுறதுக்கு ஈக்குவல். இதுதான் வந்து இப்போ ரெண்டு பார்ட்டிகளையும் நம்ம ஒரே சிஸ்டமாக கன்சிடர் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ரைட். இப்போது நம்ம வந்து இந்த கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டத்தை எப்படி வந்து டெஃபினிஷன் மூலிமா சொல்லலாம், எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாருங்கள், இஃப் தெர் ஆர் நோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் தி சிஸ்டம் தென் த டோட்டல் லீனியர் மொமெண்டம் ஆஃப் த சிஸ்டம் ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட் வெக்டார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த இடத்துல எஃப்னு போட்டோம்னா எஃப் தான் 0 ஆயிடுச்சு. அப்போ தெர் இஸ் நோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த சிஸ்டம், the total linear momentum of the system remains constant. அப்போ இந்த term P1 vector plus P2 vector ஆனது நமக்கு வந்து கான்ஸ்டன்ட் ஆயிருது. அதை தான் நம்ம வந்து டெஃபினிஷனாக சொல்லியிருக்கோம். in other words the total linear momentum of the system is conserved in time. dp by dt ன்னு எழுதலாம் இல்லைங்களா? அப்போ f is equal to 0 அப்படிங்கும்போது f equal to dp by dt. அதனால தான் நம்ம இங்கே என்ன சொல்கிறோம், total linear momentum of the system is conserved in time. டைமை டிபெண்ட் பண்ணி வேரி ஆகும். here the word conserve means P1 and P2 is vary accordance with the time. டைமை பொறுத்து P1ம் P2வும் வேரி ஆகிக்கலாம். ஆனால் the total linear momentum அதாவது sum of P1 vector plus P2 vector is constant. நல்லா புரிஞ்சுக்கணும். P1 வெக்டாரும் P2 வெக்டாரும் எப்படி வேணாலும் சேஞ்ச் ஆகிக்கலாம், வேரி ஆகலாம், இன்க்ரீஸ் ஆகலாம், மேபி டிக்ரீஸ் ஆகலாம். ஆனால் the sum of P1 vector plus P2 vector will be constant. ஓகேங்களா? இதுதான் வந்து கன்சர்வ்ட் அப்படின்ற ஒரு வார்த்தையை இங்கே சொல்லலாம். அப்போ இது லீனியர் மொமெண்டமுடைய கன்சர்வேஷன் வேல்யூ. அப்போது இது மேலே ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸஸ் நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம் அப்படின்னா இன்டர்னல் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்போது F21 வெக்டார் அண்ட் F12 வெக்டார் இது ரெண்டுமே வந்து அந்த சிஸ்டத்தோடைய இன்டர்னல் ஃபோர்ஸ். அப்போ இன்டர்னல் ஃபோர்ஸுக்குள்ளே மேபி இட் கேன் சேஞ்சஸ், ஒன் ஃபோர்ஸ் வில் பி இன்க்ரீஸ் ஆர் ஒன் ஃபோர்ஸ் மேபி டிக்ரீஸ், பட் த டோட்டல் சிஸ்டம் ஆஃப் த ஃபோர்ஸ் வில் பி ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். அதே போல் தான் இங்கேயும். அப்போ டோட்டல் மொமெண்டம் கான்ஸ்டண்ட்டாக இருக்கலாம், ஆனால் உள்ளுக்குள்ளே P1ங்கிற மொமெண்டம் மேபி இன்க்ரீஸ் ஆகலாம், P2ங்கிற மட்டும் மேபி டிக்ரீஸ் ஆகலாம், எப்படி வேணாலும் போய்க்கலாம். ஸோ அப்போது ஒரு ஆப்ஜெக்ட் மேலே எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இல்லை அப்படிங்கும்போது, அவுட் சைட்லேருந்து எந்த ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகலை அப்படிங்கும்போது அந்த சிஸ்டத்துடைய டோட்டல் லீனியர் மொமெண்டம் அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட் ஆர் கன்சர்வ்ட் அப்படின்ட்டு நம்ம சொல்லிக்கலாம். இதுதான் இப்போ லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் அப்படின்றதுக்கான எக்ஸாம்பிள், அதாவது எக்ஸ்ப்ளனேஷன். ஒரு எக்ஸாம்பிள் சம் பாருங்கள். 3.15 ஐடென்டிஃபை தி இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் தி சிஸ்டம். ஒரு சிஸ்டத்தை மேலே ஆக்ட் ஆகக்கூடிய இன்டர்னல் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ நம்ம முதல்ல இன்டர்னல் ஃபோர்ஸ் என்ன, எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல சிஸ்டம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஒரு சிஸ்டம் அப்படின்ட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த சிஸ்டத்துக்கு உள்ளே ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸஸ் இன்டர்னல் ஃபோர்ஸஸ், அந்த சிஸ்டத்துக்கு வெளியிலேருந்து அந்த சிஸ்டத்து மேலே ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? அப்போ நம்ம இது இன்டர்னல் ஃபோர்ஸா எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸா அப்படிங்கிறத எதை டிபெண்ட் பண்ணி சொல்ல முடியும்னா நம்ம செலக்ட் பண்ணுற சிஸ்டத்தை பொறுத்து தான். சரிங்களா? ஓகே. அப்போ அந்த சிஸ்டத்துக்குள்ளே இன்டர்னல் ஃபோர்ஸ், வெளியிலேருந்து ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸை எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்னு சொல்லலாம். பாருங்கள், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா எர்த் அலோன் எஸ் அ சிஸ்டம். எர்த்தை மட்டும் ஒரு சிஸ்டமாக எடுத்துட்டோம்னா அதில் இன்டர்னல் ஃபோர்ஸ் என்ன, எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் என்னன்னு கேட்குறான். செகண்டு, எர்த் அண்ட் சன் எஸ் அ சிஸ்டம். இப்போ எர்த்தையும் சன்னையும் ரெண்டையுமே சேர்ந்து ஒரே சிஸ்டம் அஷ்யூம் பண்ணிட்டோம்னா அதுக்குள்ளே இன்டர்னல் ஃபோர்ஸ் எது, எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எதுன்னு கேட்குறான். தேர்டு, அவர் பாடி எஸ் அ சிஸ்டம் வைல் வாக்கிங். நம்ம நடந்துட்டு இருக்கும்போது, வாக்கிங்கில் இருக்கும்போது நம்ம பாடியை ஒரு சிஸ்டமாக எடுத்துட்டோம்னா அதில் இன்டர்னல் ஃபோர்ஸ் என்ன, எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் என்ன. த லாஸ்ட் ஒன், அவர் பாடி ப்ளஸ் எர்த் எஸ் அ சிஸ்டம். நம்ம பாடியும் எர்த்தையும் சேர்ந்து ஒரு சிஸ்டம் எடுத்துட்டோம்னா இன்டர்னல் ஃபோர்ஸ் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் என்னங்கிறத கால்குலேட் பண்ண போகிறோம். த ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான ஆன்சர் பாருங்கள். எர்த் அலோன் எஸ் அ சிஸ்டம். பாருங்கள், எர்த் ஆர்பிட்ஸ் த சன் டியூ டு த கிராவிடேஷனல் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் ஆஃப் சன். இப்போது இங்கே பாருங்கள், சன் இங்கே இருக்குது, எர்த் இங்கே இருக்குது. இப்போது சன் ஸ்டேபிளாக இருந்து எர்த் வந்து சன்னை வந்து எலிப்டிக்கல் ஆர்பிட்டில் ரொட்டேட் பண்ணுதுன்னா அதுக்கு காரணம் சன் எர்த் மேலே கொடுக்கக்கூடிய ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ், அது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆஃப் சன் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அப்போ ஃபோர்ஸ் வந்து டுவர்ட்ஸ் தி சன்னை நோக்கி இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், எர்த்தை மட்டும்தான் சிஸ்டமாக எடுத்துருக்கோம். சரிங்களா? அப்போ எர்த்தை மட்டும் சிஸ்டமாக எடுத்துட்டோம் அப்படின்னா எர்த்துக்குள்ளே there is no internal force. பட் வெளியிலேருந்து பாருங்கள், இந்த சன் இந்த எர்த் மேலே ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அட்ராக்டிவ் ஃபோர்ஸை கொடுக்குது இல்லைங்களா, அந்த ஃபோர்ஸை நம்ம என்னென்னு சொல்லலாம்னா இட் இஸ் அன் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். இட் இஸ் அன் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். அப்போ ஒரு சன்
எர்த்து மேலே கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸை நம்ம எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸாக எடுத்துக்கலாம். எப்போனா எர்த்தை மட்டும் சிஸ்டமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இதை மட்டும் சிஸ்டமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சன் அப்ளை பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். ஓகேங்களா? ஒருவேளை இந்த எர்த்துக்குள்ளே 1 or 2 ஃபோர்ஸஸ் உள்ளுக்குள்ளே ஆக்ட் ஆச்சு அப்படின்னா அதை இன்டர்னல் ஃபோர்ஸாக எடுத்துக்கலாம். ஓகேங்களா? த செகண்ட் ஒன், எர்த் ப்ளஸ் சன் ரெண்டையுமே நம்ம ஒரு சிஸ்டமாக எடுத்துட்டோம் அப்படின்னா பாருங்கள், இது சன், இது எர்த்து. இப்போ இது ரெண்டும் சேர்ந்து இந்த ரெட் கலர் லைன் தான் இந்த சிஸ்டம் அப்படின்னு சொல்லி மீன் பண்ணுது. இப்போ ரெண்டு எடுத்துட்டோம்னா ஹியர் எர்த் வந்து சன் மேலே ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸை கொடுக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸைட்டட் பை தி எர்த். அதே போல் இந்த ஃபோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸைட்டட் பை தி சன் வந்து எர்த் மேலே கொடுக்கக்கூடிய ஒரு ஃபோர்ஸ். அப்போ ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிஸ்டத்துக்குள்ளேயே இருக்கிறதுனால இதை நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம்னா இட் இஸ் அன் இன்டர்னல் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்போ எது இங்கே எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இல்லையானா நோ, வெளியிலேருந்து ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆனால் மட்டும்தான் அதை நம்ம எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸாக சொல்லிக்க முடியும். ஸோ ஹியர் தேர் ஆர் 2 இன்டர்னல் ஃபோர்ஸஸ் ஆக்டிங் which is action and reaction pair அப்படின்னு சொல்லலாம். சரியா? ஆஃப் கிராவிடேஷன் ஃபோர்ஸ் எக்ஸைட்டட் பை தி சன் அண்ட் எர்த் கிராவிடேஷன் ஃபோர்ஸ் எக்ஸைட்டட் பை தி எர்த் ஆன் சன். இது வந்து ஆக்ஷன் ரியாக்ஷன் பேர் மாதிரி நமக்கு சன் வந்து எர்த் மேலே ஒரு ஃபோர்ஸையும் எர்த் வந்து சன் மேலே ஒரு ஃபோர்ஸையும் கொடுத்துட்ருக்கு. ஸோ தேர் ஆர் 2 இன்டர்னல் ஃபோர்ஸஸ் அண்ட் அவர் பாடி as a சிஸ்டம். நம்ம பாடியை மட்டும் சிஸ்டமாக எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து எது இன்டர்னல் ஃபோர்ஸ் எதெல்லாம் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா while walking we exert a force on the earth and earth exerts an equal and opposite force on our body. இங்கே பாருங்கள், இப்போ நம்ம நடந்துட்டு இருக்கும்போது இது எர்த்து, இது ஹியூமன் பாடி. இப்போ நம்ம எர்த்து மேலே ஒரு ஃபோர்ஸை கொடுப்போம், எர்த் நம்ம மேலே ஒரு ஃபோர்ஸை கொடுக்கும். ஹியூமன் பாடியை மட்டும் ஒரு சிஸ்டமை நம்ம அஷ்யூம் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம எர்த்து மேலே கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸு எர்த்து நம்ம மேலே கொடுக்கக்கூடிய ஒரு ஃபோர்ஸ். அப்போ எர்த்து நம்ம மேலே கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸை நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம்னா எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எக்ஸைட்டட் பை தி எர்த். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இங்கே வந்து ஹியூமன் பாடி மட்டும்தான் சிஸ்டம், எர்த்த சிஸ்டமை நம்ம எடுத்துக்கலை. அதனால் எர்த்து ஹியூமன் பாடி மேலே கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்னு எடுத்துக்கிட்டோம். இதே போல் லாஸ்ட் அவர் பாடி ப்ளஸ் எர்த் ரெண்டையுமே எடுத்துக்கணும் இப்போ சிஸ்டமாக. அப்போ எர்த்தையும் அவர் பாடி ரெண்டையுமே சிஸ்டமாக எடுத்துக்கும்போது நம்ம பாடி எர்த்து மேலே கொடுக்கக்கூடிய ஒரு ஃபோர்ஸ் தட் இஸ் mg கிராவிடேஷன் ஃபோர்ஸ், அதை வந்து பார்த்திங்கன்னா இன்டர்னல் ஃபோர்ஸ் தான். அதே போல் எர்த்து நம்ம மேலே கொடுக்கக்கூடிய ஒரு ஃபோர்ஸ் நார்மல் ஃபோர்ஸ், அந்த நார்மல் ஃபோர்ஸும் பார்த்திங்கன்னா தட் இஸ் எக்ஸைட்டட் பை தி எர்த், இதுவும் பார்த்திங்கன்னா இன்டர்னல் ஃபோர்ஸ். அப்போ தேர் ஆர் 2 இன்டர்னல் ஃபோர்ஸஸ் ஆக்டிங் இன் தட் சிஸ்டம். இந்த சிஸ்டத்தில் 2 இன்டர்னல் ஃபோர்ஸஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ இங்கே அவர் பாடி ப்ளஸ் எர்த் ரெண்டுமே சேர்ந்து ஒரு சிஸ்டமாக சொல்லப்பட்டிருக்கு. சரிப்பா, ஓகே. இப்போ நம்ம என்ன அடுத்தது பார்க்க போகிறோம்னா இப்போ கன்சர்வேஷன் ஆஃப் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டத்தோடைய மீனிங் என்னன்னு பார்க்க போகிறோம். முதல்ல இந்த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் அப்படிங்கிறதே வந்து என்னென்னா இட் இஸ் எ வெக்டார் லா. இட் இஸ் எ வெக்டார் லா. அப்போ வெக்டார் லா அப்படிங்கும்போது இங்கே இந்த ஈக்குவேஷனுடைய மேக்னிடியூட் அண்ட் மொமெண்டம், அதாவது இந்த டோட்டல் லீனியர் மொமெண்டத்தோடைய மேக்னிடியூடும் டைரக்ஷனும் எப்படி தான் இருக்குன்னா கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். சம் கேசஸில் த டோட்டல் லீனியர் மொமெண்டம் மே பி 0. சரியா? அப்போ டோட்டல் லீனியர் மொமெண்டம் மே பி 0வாகவும் இருக்கலாம் அல்லது கான்ஸ்டண்ட்டாகவும் இருக்கலாம். ஸோ அடுத்த கேஸு, டு அனலைஸ் த மோஷன் ஆஃப் த பார்ட்டிக்கல் வி கேன் எய்தர் நியூட்டன்ஸ் செகண்ட் லா ஆர் நியூட்டன்ஸ் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம். லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம். நம்ம ஒரு பார்ட்டிகளோடைய மோஷன் அனலைஸ் பண்ணுறதுக்கு நம்ம 2 லாஸ் யூஸ் பண்ணலாம். ஒன்று நியூட்டனுடைய செகண்ட் லா யூஸ் பண்ணலாம் அல்லது லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டத்தை யூஸ் பண்ணலாம். சரி, இப்போ நியூட்டன்ஸோடைய செகண்ட் லாவை நம்ம யூஸ் பண்ணி ஒரு பார்ட்டிகளுடைய மோஷனை ஸ்பெசிஃபை பண்ணோம்னா நமக்கு என்ன பெனிஃபிட் ஆர் என்ன டிஃபிகல்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபோர்ஸோடைய டைரக்ஷனை இன்வால்வ் பண்ணணும். சரிங்களா? அப்போ ஃபோர்ஸோடைய டைரக்ஷனை ஸ்பெசிஃபை பண்ணுறது இட் இஸ் வெரி டிஃபிகல்ட்டு. சரிங்களா? ஒரு ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுது, ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் ரெண்டும் ரொம்ப அதிகமான ஃபோர்ஸ் அல்லது ரொம்ப ரொம்ப லோ ஃபோர்ஸ் அக்செப்ட் பண்ணுது அப்படின்னா அதனுடைய டைரக்ஷன் அதனுடைய வேல்யூ நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட் பை யூஸிங் த நியூட்டன் செகண்ட் லா. இதே வந்து கன்சர்வேஷன் லா ஆஃப் மொமெண்டத்தை யூஸ் பண்ணும்போது இங்கே வந்து நம்ம ஃபோர்ஸை ஸ்பெசிஃபை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. டேரெக்டாக மொமெண்டத்தை வச்சு நம்ம ஈஸியாக வந்து என்ன கண்டுபிடிச்சிடலாம்னா அதனுடைய பார்ட்டிகளுடைய மோஷனை அனலைஸ் பண்ணிட்டு போடலாம். ஸோ ஃப்ரம் தட் இதில் வந்து நியூட்டன் செகண்ட் லா யூஸ் பண்ணுறது பெட்டரா, ஐ மீன் ஃபோர்ஸஸை இண்டிகேட் பண்ணி பார்ட்டிகளுடைய மோஷன் அனலைஸ் பண்ணுறது பெட்டரா அல்லது மொமெண்டத்தை யூஸ் பண்ணி பார்ட்டிகளுடைய மோஷன் அனலைஸ் பண்ணுறது பெட்டரா தானா? இட் இஸ் ஈஸியர் டு அனலைஸ் தி பார்ட்டிகல்ஸ் மோஷன் யூஸிங் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம். மொமெண்டத்தை வச்சு அனலைஸ் பண்ணுறது தான் ஈஸி அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்னென்னா நம்ம ஃபோர்ஸோட டைரக்ஷனை இங்கே ஸ்பெசிஃபை பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகே, ரைட். பாருங்கள், எக்ஸாம்பிளுக்கு
ரெண்டு பாடிஸ் இருக்குது, இந்த ரெண்டு பார்ட்டிகல்ஸும் ஒன்றுக்கு ஒன்று கொலைட் ஆகுதுன்னு எடுத்துக்கலாம். அப்படி கொலிஷன் ஆகும்போது பாருங்கள், இந்த பார்ட்டிகளில் இந்த இடத்துல ரெண்டோடைய டேரக்ஷன் நம்ம சொல்லணும், ப்ளஸ் மைனஸ் அப்படின்ட்டு. ஆஃப்டர் கொலிஷனுக்கு அப்புறம் தே ஆர் மூவிங் ஆஃப்டர் டிஃப்ரெண்ட் டேரக்ஷன்ஸ். ஸோ பாருங்கள், when two particles collide, force is exerted by this two particles in each other. It is difficult to specify. இங்கே வந்து ஃபோர்ஸை நம்ம டிஃபிகல்ட் பண்ணுறது ரொம்ப ஃபோர்ஸை வந்து நோட்டிஃபை பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது. பட் இதில் வந்து மொமெண்டத்தை நம்ம சொல்கிறதுக்கு ரொம்ப ஈஸி. ஸோ அதனால் மொமெண்டம் இஸ் எ பெட்டர் வே டு அனலைஸ் தி மோஷன் ஆஃப் தி பார்ட்டிக்கல். ஃபார் எக்ஸாம்பிள், அனதர் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கான் பாருங்கள். ஒரு ஃபயரிங் கன் எடுத்துக்கலாம், சரிங்களா? ஒரு ஃபயரிங் கன் எடுத்துகிட்டு இங்கே வந்து கன் ஃபயரிங் கன்னில் பார்த்தீங்கன்னா புல்லட் இருக்கும், கன் இருக்கும். அப்போ கன்னையும் புல்லட்டையும் ரெண்டையுமே சேர்ந்து நம்ம ஒரு சிஸ்டமாக அஷ்யூம் பண்ணி எடுத்துக்கிறோம். அப்போது இனிஷியலாக நம்ம வந்து கன்னும் ரெஸ்ட்டில் இருக்குது, புல்லட்டும் ரெஸ்ட்டில் இருக்குதுன்னு எடுத்துக்கலாம், சரிங்களா? இப்போது கன்னோடைய டோட்டல் லீனியர் மொமெண்டம் ஆஃப் த சிஸ்டம் வில் பி 0. இப்போது எப்படின்னா, கன் ரெஸ்ட்டில் இருக்கும்போது அதனுடைய மொமெண்டம் P1 வெக்டார்னு எடுத்துக்கலாம். அதே போல் புல்லட் ரெஸ்ட்டில் இருக்கும்போது அதனுடைய மொமெண்டம் P2 வெக்டார் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ டோட்டல் லீனியர் மொமெண்டம் அப்படிங்கும்போது P வெக்டார்ஸ் ஈக்குவல் டு P டோட்டல் வெக்டார்ஸ் ஈக்குவல் டு P1 வெக்டார் ப்ளஸ் P2 வெக்டார். ஸோ டோட்டலாக இந்த சிஸ்டம் ரெஸ்ட்டில் இருக்கிறதுனால டோட்டல் லீனியர் மொமெண்டம் வில் பி 0 அப்படின்னு சொல்லலாம், சரிங்களா? இது வந்து பிஃபோர் ஃபயரிங், இந்த கன் ஃபயர் பண்ணுறதுக்கு முன்னாடி, சரியா? ரெண்டுமே வந்து நமக்கு ரெஸ்ட்டில் இருக்குங்கிறதுனால நம்ம வந்து டோட்டல் லீனியர் மொமெண்டம் வில் பி அட் ரெஸ்ட். ஸோ 0 அப்படின்னு சொல்லியிருக்கோம், சரிங்களா? ரைட். அப்போ P1 வெக்டார் ஈக்குவல் டு 0, P2 வெக்டார் ஈக்குவல் டு 0. ஓகே, அடுத்தது பாருங்கள். த டோட்டல் லீனியர் மொமெண்டம் தான் நம்ம முன்னாடி சொல்லியாச்சு, P1 வெக்டார் ப்ளஸ் P2 வெக்டார் ஈக்குவல் டு 0 அப்படின்ட்டு. அக்கார்டிங் டு தி லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம், த டோட்டல் லீனியர் மொமெண்டம் வில் பி 0 ஆஃப்டர் த ஃபயரிங் ஆல்சோ. அப்போது இது வந்து நான் ஃபயர் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் டோட்டல் லீனியர் மொமெண்டம் 0ன்னு சொன்னேன். இப்போ ஃபயர் பண்ணுறேன், ஃபயர் பண்ணதுக்கு அப்புறமும் டோட்டல் லீனியர் மொமெண்டம் 0ன்னு தான் சொல்ல போகிறேன். எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அக்கார்டிங் டு தி லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டத்தை படி பாருங்கள். when the gun is fired, the force exerted by the gun in the bullet is forward direction. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் வந்து கன்னை ஃபயர் பண்ணிட்டேன். இப்போ கன்னை ஃபயர் பண்ண உடனே இந்த கன் என்ன பண்ணும், புல்லட் மேலே ஒரு ஃபோர்ஸ் எக்ஸெர்ட் பண்ணும். அந்த ஃபோர்ஸ் வந்து ஃபார்வர்ட் டைரக்ஷனில் இருக்கும், சரிங்களா? அப்போ ஃபார்வர்ட் டைரக்ஷனில் இருக்கும்போது அந்த புல்லட்டோடைய மொமெண்டம் எங்கேருந்து எங்கே சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, P1 வெக்டார்லேருந்து P1 டேஷ் வெக்டாருக்கு சேஞ்ச் ஆகுது. அதே போல் டியூ டு தி கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம், த சிஸ்டம், அதாவது இந்த கன் என்னாகும், அந்த ஃபோர்ஸுக்கு ஈக்குவலான ஆப்போசிட் ஃபோர்ஸ் ஒன்று எக்ஸெர்ட் பண்ணும். அதாவது அந்த புல்லட் வந்து கன் மேலே ஒரு ஃபோர்ஸை கொடுக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா அதனால் அந்த கன் பேக்வர்ட் டைரக்ஷனில் மூவ் ஆகும். இப்போ அதனுடைய மொமெண்டம் பார்த்திங்கன்னா P2 வெக்டார்லேருந்து P2 டேஷ் வெக்டாருக்கு சேஞ்ச் ஆகும். அப்போது the total linear momentum of the system after firing அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது P1 dash vector plus P2 dash vector is equal to 0 அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஈக்குவேஷனில் பாருங்கள், இதை ரீஅரேஞ்ச் பண்ணும்போது P1 dash vector is equal to minus P2 dash vector. அப்போது change in momentum of the bullet is equal to opposite of the change in momentum in the கன். அப்போது புல்லட்டில் சேஞ்ச் இன் மொமெண்டமும் கன்னில் சேஞ்ச் இன் மொமெண்டமும் மேக்னிடியூட் வைஸில் சேம், பட் ஆப்போசிட் சைனில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இங்கே தெரிஞ்சுக்கலாம். புரியுதுங்களா? ஓகே. ஸோ அப்போ அதனால தான் வந்து நம்ம திஸ் இஸ் த ரீசன் ஆஃப்டர் ஃபயரிங் த கன் சடன்லி மூவ்ஸ் பேக்வர்ட் வித் த மொமெண்டம் ஆஃப் -P2 டேஷ் வெக்டார். திஸ் இஸ் கால்ட் அ ரீகாயில் மொமெண்டம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபயரிங் போது ஆஃப்டர் ஃபயருக்கு அப்புறம் அந்த அந்த கன் வந்து பேக்வேர்ட் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸுக்கு பண்ணுறக்கூடிய அந்த மொமெண்டத்துக்கு பேர் ரீகாயில் மொமெண்டம் அப்படின்னு சொல்லலாம், சரிங்களா? திஸ் இஸ் an எக்ஸாம்பிள் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் டோட்டல் லீனியர் மொமெண்டம். இங்கே பாருங்கள், அந்த கன்னானது ஃபயர் பண்ணுறதுக்கு முன்னாடி டோட்டல் லீனியர் மொமெண்டம் 0 தான், ஆஃப்டர் ஃபயரிங்க்கு அப்புறமும் டோட்டல் லீனியர் மொமெண்டம் 0 தான். ஓகே, கன்சிடர் two particles, one is at rest and other one is moves towards the first particle. பாருங்கள், இது மாதிரி ஒரு பார்ட்டிக்கல் M2ங்கிற பார்ட்டிக்கல் ரெஸ்ட்டில் இருக்குது, எம்ங்கிற பார்ட்டிக்கல் விங்கிற வெலாசிட்டியில் அந்த M2ங்கிற பார்ட்டிக்கலை நோக்கி மூவ் ஆகிட்டுருக்குன்னு எடுத்துக்கலாம், சரிங்களா? அப்படி மூவ் ஆகும்போது இந்த இந்த எம்மையும் M2யும் ரெண்டையும் சேர்ந்து தான் நம்ம ஒரே சிஸ்டமாக எடுத்துக்கிறோம். அப்படி ஒரே சிஸ்டமாக எடுத்துக்கும்போது இந்த M2ங்கிற பார்ட்டிக்கல் எம்ங்கிற பார்ட்டிக்கல் M2 பார்ட்டிக்கல் மேலே போய் கொலைட் ஆகும்போது ஆஃப்டர் கொலிஷனுக்கு அப்புறம் இந்த ரெண்டு பார்ட்டிகளும் டிஃப்ரெண்ட் டைரக்ஷனில் போகும், சரிங்களா? அப்போ கொலிஷன்ஸ்க்கு முன்னாடி இதனுடைய டோட்டல் லீனியர் மொமெண்டம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா P டோட்டல் வெக்டார் இட் ஆக்ட்ஸ் அலாங் தி ஒன் டைரக்ஷன். இந்த டைரக்ஷனில்
டோட்டல் லீனியர் மொமெண்டம் ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆஃப்டர் த கொலிஷனுக்கு அப்புறமும் டோட்டல் லீனியர் மொமெண்டம் அலாங் தி சேம் டைரக்ஷன். ஸோ த டோட்டல் லீனியர் மொமெண்டம் டஸ் நாட் சேஞ்ச், அது கான்ஸ்டன்ட் அப்படின்றது நம்ம சொல்கிறோம் ஆஃப்டர் த கொலிஷனுக்கு அப்புறம். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த எம்ங்கிற பார்ட்டிகளும் M2ங்கிற பார்ட்டிகளும் கொலிஷன் ஆகும்போது M2 மேலே ஒரு ஃபோர்ஸை கொடுக்கும், M2 M மேலே ஒரு ஃபோர்ஸை கொடுக்கும். ஆக மொத்தத்தில் இது ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று ஈக்குவல் அண்ட் ஈச் அதர் ஃபோர்ஸஸை கொடுத்து டிஃப்ரெண்ட் டைரக்ஷனில் மூவ் ஆகும்போது அதனுடைய மொமெண்டம் கான்ஸ்டன்ட் ஆயிடுது. காரணம் என்னென்னா, இது டோட்டலாக ஒரு சிஸ்டம் அஷ்யூம் பண்ணியிருக்கும். அப்போ ஒரு சிஸ்டத்துக்குள்ளே ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸஸ் இன்டர்னல் ஃபோர்ஸஸ். ஸோ இன்டர்னல் ஃபோர்ஸஸ் டஸ் நாட் சேஞ்ச் தி டோட்டல் லீனியர் மொமெண்டம் ஆஃப் தி சிஸ்டம். ஒரு சிஸ்டத்துடைய டோட்டல் லீனியர் மொமெண்டத்தை வந்து ஒரு இன்டர்னல் ஃபோர்ஸஸ்னால் சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்ற கான்செப்டை நம்ம வந்து இதிலேருந்து தெரிஞ்சுக்கலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போது இந்த சிஸ்டத்தில் இனிஷியல், அதாவது பிஃபோர் கொலிஷனுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய டோட்டல் லீனியர் மொமெண்டமும், அதாவது மொமெண்டம் வெக்டாரும், ஆஃப்டர் கொலிஷனுக்கு அப்புறமும் மொமெண்டம் வெக்டாரும் சேம் டைரக்ஷனில் தான் இருக்குது. அதனுடைய மேக்னிடியூட்ஸ் மாறலை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட், இம்பல்ஸ், கணத்தாக்கு அப்படின்னு என்னென்னு பார்க்கலாம். If a very large force act on an object for a very short duration, then the force is called impulsive force or impulse அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சின்ன பெரிய சுத்தியல், நல்லா கனமான பெரிய சுத்தியல் எடுத்துக்கலாம். அந்த பெரிய சுத்தியல் எடுத்து ஒரு பெரிய கல் மேலே ஓங்கி சடனாக நம்ம வந்து அடிக்கிறோம் அப்படின்னா, அந்த அடிக்கக்கூடிய அந்த செகண்ட், அதாவது அந்த சுத்தியிலும் அந்த கல் மேலே போய் விலகக்கூடிய அந்த செகண்டில் அந்த சுத்தியல் வந்து லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸை அந்த கல் மேலே வந்து சப்ளை பண்ணும் வெரி ஷார்ட் டியூரேஷனில். ஸோ இதை தான் வந்து இம்பல்சிவ் ஃபோர்ஸ் ஆர் இம்பல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இதுக்கு நல்ல எடுத்துக்காட்டாக நீங்கள் சொல்லணும்னா, இந்த பாகுபலி படத்தில் பாருங்கள், அந்த ஹீரோ வந்து அந்த மேலே அந்த ஒரு கோட்டையோடைய கதவை உடைக்கிறதுக்கு, அந்த செயின் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கதவை உடைக்கிறதுக்கு ஒரு பெரிய சுத்தியில் எடுத்து ஓங்கி அடிப்பார் பார்த்தீங்களா. அந்த அடிக்கும்போது அந்த சடன் மொமெண்ட், அந்த சங்கிலி மேலே விழக்கூடிய அந்த பாயிண்ட், லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து அது மேலே ஆக்ட் ஆகுது வெரி ஷார்ட் டியூரேஷனில். அதை தான் நம்ம இம்பல்சிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போது இங்கே F என்பது வெரி லார்ஜ் ஃபோர்ஸ். இந்த வெரி லார்ஜ் ஃபோர்ஸ் வெரி ஷார்ட் டியூரேஷனில் அந்த ஒரு ஆப்ஜெக்ட் மேலே ஆக்ட் ஆகுது. அப்படிங்கும்போது இதை வந்து நியூட்டன்ஸோடைய செகண்ட் லா வச்சு சொல்லணும் அப்படின்னா, வேர் F ஈக்குவல் டு dp by dt, மேக்னிடியூடில் ஃபார்மில் எழுதும்போது F is equal to dp by dtன்னு எழுதலாம். இந்த ஈக்குவேஷன் ரீஅரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா F into dt is equal to dp அப்படின்னு கிடைக்கும். சரியா? அப்போ மொமெண்டம் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு டைம் இன்டர்வல் அப்படின்னு எழுதலாம். இதை வந்து இந்த டைம் இன்டர்வல் எவ்வளோ நேரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால், இனிஷியல் டைம் இன்டர்வலை TIனும் ஃபைனலை வந்து TF அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ இந்த ஈக்குவேஷனை வந்து இன்டகிரேஷன் பண்ணும்போது இன்டகரல் இனிஷியல் மொமெண்டம் டு ஃபைனல் மொமெண்டம் ஆஃப் dp ஈக்குவல் டு இன்டகரல் இனிஷியல் ஃபைனல் டைம் அப்ளை பண்ணிவிட்டு இன்ட்டு F dt போடுவோம். சரிங்களா? அப்போது இந்த இடத்துல dp இன்டகரல் பண்ணும்போது நமக்கு Pன்னு கிடைக்கும். ஃபைனல் வேல்யூ அப்ளை பண்ணும்போது PF மைனஸ், ஏன்னா லோயர் லிமிட் அப்ளை பண்ணும்போது ஒரு மைனஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ மைனஸ் இனிஷியல் மொமெண்டம். ஸோ ஃபைனல் மொமெண்டம் மைனஸ் இனிஷியல் மொமெண்டம் ஈக்குவல் டு இன்டகரல் ஆஃப் TI TF F into dt அப்படின்னு கிடைக்கும். இங்கே PF அப்படிங்கிறது ஃபைனல் மொமெண்டம், PIங்கிறது இனிஷியல் மொமெண்டம். சரிங்களா? ரைட். இப்போது PF மைனஸ் PI அப்படிங்கிறது del P அப்படின்னு எழுதுறாங்களா, சேஞ்ச் இன் மொமெண்டம் அப்படின்னு சொல்லாமா. ஸோ ஹியர் இட் இஸ் அ சேஞ்ச் இன் மொமெண்டம். அதே போல் டைம் இன்டர்வல் வந்து del T, சேஞ்ச் இன் டைம், del T அப்படின்னு எழுதலாம். ஸோ இந்த ஈக்குவேஷனில் ரைட் சைடு இருக்கக்கூடிய ஈக்குவேஷன் இன்டகரல் TI டு TF F into dt is equal to PF மைனஸ் PIன்னு இருக்கும். அதை எடுத்துகிட்டு del Pன்னு போடுவோம். அந்த del P வந்து நம்ம இப்போ என்ன எழுதியிருக்கோன்னா Jன்னு எழுதியிருக்கோம். சரியா? ஹியர் J is called as impulse. J is called as impulse. The impulse is equal to change in momentum of the object. Impulse is equal to change in momentum of the object. அப்போ J is equal to del P அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? சரி. ஓகே. If the force is constant over the time of interval, இப்போ ஒருவேளை இந்த ஃபோர்ஸ் கான்ஸ்டண்ட்டாக இருந்திருந்தால், அந்த பர்டிகுலர் டைம் இன்டர்வலில் ஃபோர்ஸ் கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சுன்னா அந்த ஈக்குவேஷன் நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணி எழுதலாம்னா, இன்டெக்ரல் TI டு TF F into dt ஈக்குவல் டு, இங்கே F கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறனால நம்ம வெளியே எடுத்தாச்சு. அப்போ F வெளியே எடுத்துட்டோம். அப்போ டைம் மட்டும் இன்டெக்ரல் TI டு TF dtன்னு எழுதுவோம். அப்போ இன்டெக்ரல் dt ஆனது Tயாக மாறும். அப்போ அப்பர் லிமிட் லோயர் லிமிட் அப்ளை பண்ணும்போது F இன்ட்டு அப்பர் லிமிட்டுக்கு TF மைனஸ் லோயர் லிமிட்டுக்கு TI ஈக்குவல் டு டிஃப்ரென்ஸ் இன் டைம் இஸ் del T அப்படின்னு எழுதலாம். ஸோ F இன்ட்டு del Tன்னு சொல்லுவோம். ஸோ ஃப்ரம் திஸ் ஃபோர்ஸை கான்ஸ்டண்ட்டாக எடுத்துக்கும் போது இந்த ஈக்குவேஷன் எப்படி மாறுது அப்படின்னா, F இன்ட்டு del T இஸ் ஈக்குவல் டு del P.
அப்படின்னு சொல்லலாம். திஸ் இஸ் கால்ட் அஸ் அ இம்பல்ஸ் மொமெண்டம் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஈக்குவேஷன் என்னன்னு சொல்லலாம்? இம்பல்ஸ் மொமெண்டம் ஈக்குவேஷன். சரிங்களா? கணத்தாக்கு உந்த சமன்பாடு அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ரைட். ஃபார் அ கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் த இம்பல்ஸ் இஸ் டினோட்டட் as இந்த del p நம்ம ஜேன்னு எழுதணும்னா j is equal to f into del t ன்னு எழுதலாம். இங்கே del pங்கிறது சேஞ்ச் இன் மொமெண்டம், del tங்கிறது டைம் இன்டர்வல். ஓகே ரைட். இப்போ யூனிட் எஸ்ஐ யூனிட் பாருங்கள். எஃப்க்கு வந்து நியூட்டன், அந்த டைமுக்கு வந்து செகண்ட். அப்போது யூனிட் ஆஃப் இம்பல்ஸ் எப்படி எழுதலாம்னா நியூட்டன் செகண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஃபோர்ஸோட யூனிட் நியூட்டன், டைமோட யூனிட் செகண்ட், அதனால் வந்து என்எஸ் அப்படின்னு எழுதியிருக்கும். ஸோ ஆவரேஜ் ஃபோர்ஸ் ஆக்டட் ஆன் தி ஆப்ஜெக்ட் ஆன் வெரி ஷார்ட் டியூரேஷன். இப்போ ஒருவேளை இந்த ஆப்ஜெக்ட் மேலே நம்ம முன்னாடி பார்த்தது கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ், இப்போ ஆவரேஜ் ஃபோர்ஸ் அந்த ஆப்ஜெக்ட் மேலே வெரி ஷார்ட் டியூரேஷன் ஆக்ட் ஆகுது அப்படின்னா அந்த ஈக்குவேஷன் நம்ம எப்படி எழுதலாம்னா அக்கார்டிங் டு த நியூட்டன் செகண்ட் லா படியே எஃப் ஆவரேஜ் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு del p டிவைட் பை del tன்னு எழுதலாம். இதில் ஈக்குவேஷன் ரீஅரேஞ்ச் பண்ணும்போது நமக்கு ஈக்குவேஷன் எப்படி மாறும்? எஃப் ஆவரேஜ் இன்ட்டு del t இஸ் ஈக்குவல் டு del pன்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இங்கே எஃப் ஆவரேஜுங்கிறது ஆவரேஜ் ஃபோர்ஸ், del tங்கிறது டைம் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்மாலராக இருக்கும்போது எடுத்துக்கிறது. சரியா? ரைட். அப்போது இங்கே டைம் வந்து குறைய அதன் மேலே ஆப்ஜெக்ட் மேலே ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். சரிங்களா? அது இப்போ சேஞ்ச் இன் மொமெண்டமும் கிரேட்டராக இருக்கும்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? ரைட். த இம்பல்ஸ் கேன் ஆல்சோ பி ரிட்டன் இன் த டர்ம்ஸ் ஆஃப் ஆவரேஜ் ஃபோர்ஸ். ஸோ del p சேஞ்ச் இன் மொமெண்டம் விச் இஸ் ஈக்குவல் சேஞ்ச் இன் மொமெண்டம் ஆஃப் த ஆப்ஜெக்ட் விச் இஸ் ஈக்குவல் டு இம்பல்ஸ். அப்போ ஆவரேஜ் ஃபோர்ஸை வச்சு சொன்னாலும் ஜே வந்து நம்ம இம்பல்ஸுக்கே வச்சு சொல்லிக்கலாம். ஓகேங்களா? அப்போது வேர் சேஞ்ச் இன் மொமெண்டம் del p is equal to f average into del t ன்னு சொல்லலாம். இங்கே சேஞ்ச் இன் மொமெண்டத்தை நம்ம இம்பல்ஸுக்கே ஈக்குவல் பண்ணியாச்சு. ஸோ அப்போ ஆவரேஜ் ஃபோர்ஸ் இன்ட்டு டைம் இன்டர்வல். ஸோ இதை ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனில் நம்ம சொல்லலாம். ஒரு ஆப்ஜெக்ட் மேலே கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகி அதனுடைய இம்பல்ஸை நம்ம வந்து கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனில் எப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஃபோர்ஸ் வந்து அலாங் y ஆக்சஸ்லையும் டைம் x ஆக்சஸ்லையும் எடுத்துகிட்டு த டைம் இன்டர்வல், அதாவது t இனிஷியல் டைமில் அதனுடைய ஃபோர்ஸ் என்ன, ஃபைனல் டைமில் அதனுடைய ஃபோர்ஸ் என்ன. அப்போ டைமை பொறுத்து ஃபோர்ஸ் வந்து வேரி ஆகலைன்னா அதை கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்போ அந்த கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸுக்கு நமக்கு வந்து இம்பல்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா இதுதான், இந்த கோட் லைன்ஸ் போட்டிருக்கக்கூடிய இதுதான் வந்து எனது இம்பல்ஸுக்கான வேல்யூ. அப்போ ஜே இஸ் ஈக்குவல் டு எஃப் இன்ட்டு del t அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இது வந்து கான்ஸ்டன்ட், அதாவது டைமை பொறுத்து மாறாமல் அப்படியே இருக்கும். இதுதான் கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ்னால் உருவாக்கக்கூடிய இம்பல்ஸுக்கான கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன். ஹியர் ஆவரேஜ் ஃபோர்ஸ் அப்படிங்கும்போது இந்த மேக்ஸிமம் ஃபோர்ஸ்லேருந்து டிவைட் பை 2 போட்டிங்கன்னா கிடைக்கிறது ஆவரேஜ் ஃபோர்ஸ். இந்த ஆவரேஜ் ஃபோர்ஸ் எங்கே இருக்குன்னா இந்த சென்டர் பாயிண்ட்டில் நமக்கு ஆக்ட் ஆகுது. அதே போல் ஒருவேளை வேரியபிள் ஃபோர்ஸுக்கு நம்ம வந்து கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் போடும்போது இனிஷியல் டைமில் எனக்கு ஃபோர்ஸ் 0, டைம் இன்க்ரீஸ் ஆக ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அட் மேக்ஸிமம் இட் ரீச்சஸ் அ பீக் ஃபோர்ஸ். ஒரு பர்டிகுலர் டைமில் பீக் ஃபோர்ஸை அட்டைன் பண்ணிவிட்டு அகைன் இட் டிக்ரீசஸ் ஆஸ் த டைம் இன்க்ரீசஸ். டைம் இன்க்ரீஸ் ஆக நமக்கு பார்த்திங்கன்னா ஃபைனல் டைமில் மறுபடியும் ஃபோர்ஸ் வந்து 0 ஆயிடுது. சரிங்களா? அப்போது இதுதான் வந்து வேரியபிள் ஃபோர்ஸில் எனக்கு வந்து இம்பல்ஸ்க்கான ஈக்குவேஷன். அது எப்படி எழுதலாம்? ஜே இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் ti to tf இனிஷியல் டைம் டு ஃபைனல் டைம் ஃபோர்ஸ் இன்ட்டு டைம் இன்டர்வல், அப்போ dt அப்படின்னு சொல்லி எழுதுவோம். இதுக்கும் ஆவரேஜ் ஃபோர்ஸ் அப்படிங்கும்போது இந்த பீக் வேல்யூவை ஆவரேஜ் ஃபோர்ஸ் எடுத்தோன்னா இந்த ஆவரேஜ் ஃபோர்ஸுடைய பாயிண்ட் இங்கே ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த லைன் தான் ஏரியா அண்டர் தி கிராஃப். இதுதான் வந்து அந்த இம்பல்ஸை மீன் பண்ணக்கூடிய ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் டயக்ராம் அப்படின்னு சொல்லலாம். இம்பல்ஸுக்கு ஒரு சில இல்லஸ்ட்ரேஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். பாருங்கள், நம்ம கிரிக்கெட் விளையாடும்போது நம்ம இதை அப்சர்வ் பண்ணியிருப்போம். when a cricket player catches the ball he pulls his hand gradually in the direction of ball's motion y. நம்ம கிரிக்கெட் விளையாடும்போது பேட்ஸ்மேன் வந்து பார்த்திங்கன்னா பாலை அடிச்சிட்டாரு, நம்ம பவுண்ட்ரி லைன்லேருந்து ஒரு பாலை கேட்ச் பண்ணுறோம் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா அந்த பாலை வந்து டேரெக்டாக அப்படியே கையை வச்சு கேட்ச் பிடிக்காமல் பாலோடைய டைரக்ஷன்லேயே நம்மளுடைய ஹேண்டை வந்து டவுன் பண்ணுவோம். ஏன் டவுன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா டியூ டு ரெடியூஸ் தி மொமெண்டம் ஆஃப் தி ஆப்ஜெக்ட். அந்த ஆப்ஜெக்டோடைய மொமெண்டத்தை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக. ஒருவேளை நம்ம ரெடியூஸ் பண்ணலைன்னா என்ன நடந்திருக்கும் அப்படின்னா த பால் கம்ஸ் ரெஸ்ட் அட் வெரி குவிக்லி, வெரி ஷார்ட் இன்டர்வல் ஆஃப் டைமில் சடனாக ரெஸ்ட்டுக்கு வரும், அதோடைய மொமெண்டம் ரெஸ்ட்டுக்கு வரும். அப்படி சடனாக ரெஸ்ட்டுக்கு வரும்போது டைம் இன்டர்வல் ரொம்ப லோ. அக்கார்டிங் டு த நியூட்டன் செகண்ட் லா படி டைம் இன்டர்வல் லோ அப்படிங்கும்போது அந்த ஆப்ஜெக்ட் வெரி லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸை எக்ஸெப்ட் பண்ணும். அப்போ வந்து நம்ம கேட்ச் பிடிக்கிற அந்த ஃபீல்டருடைய ஹேண்டில் அடிபடுறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். சரிங்களா? ஸோ த மொமெண்டம் ஆஃப் த பால் brought டு ரெஸ்ட் வெரி குவிக்லி. அதனால் வந்து இட் மே ஹர்ட் தி ஹியூமன்ஸ், ஐ மீன் ஃபீல்டர்ஸ் ஹேண்ட்.
நம்மளுடைய கையை வந்து ஹர்ட் பண்ணும். அப்போ நம்ம அந்த ஹர்ட்டிங்லேருந்து அவாய்ட் ஆகிறதுக்காக த பிளேயர் பிரிங்ஸ் த பால் டு ரெஸ்ட் ஸ்லோலி. அப்போ டைம் இன்டர்வல் இன்க்ரீஸ் ஆகும்போது எனக்கு மொமெண்டம் வந்து டிக்ரீஸ் ஆகிடும் சீக்கிரம். அப்போது ஃபோர்ஸ் வந்து எனக்கு ஸ்லோவாக தான், அது லோ அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் தான் எனக்கு வந்து நம்மளுடைய ஃபீல்டர்ஸோடைய ஹேண்டில் ஆக்ட் ஆகும். ஸோ அதனால் வந்து அந்த ஹர்ட்லேருந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் அந்த ஃபீல்டர் அலாங் தி டைரக்ஷன் ஆஃப் பாலோடைய டைரக்ஷன்லேயே தன்னுடைய ஹேண்டை என்ன பண்ணுறாரு, டவுன் பண்ணிக்கிறாரு. ஓகேங்களா? அப்போ மொமெண்டம் இங்கே வந்து ரொம்ப ரொம்ப குறையும். வெரி ஷார்ட் இன்டர்வல் ஆஃப் டைமில் குறையாமல் வெரி லார்ஜ் டைம் இன்டர்வல் இன்க்ரீஸ் பண்ணி மொமெண்டத்தை குறைச்சிரும். ஓகேங்களா? ரைட். செகண்டு, நம்ம பார்த்துருக்கலாம் சில இடத்துல வந்து இந்த ஆக்சிடென்ட்ஸ் ஆகும்போது ரொம்ப டெரிஃபிக்கான ப்ராப்ளம்ஸ்லாம் நம்ம பார்த்துருக்கலாம். நிறைய ஆக்சிடென்ட்ஸ் வந்து நிறைய உயிர் சேதங்களை ஏற்படுத்தியிருக்கும். இப்போ அட்வான்ஸ்டாக நம்மளுடைய கார்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஏர்பேக்ஸ் நிறையா வந்துருச்சு. அப்போ ஏர்பேக்ஸோடைய வேலை என்ன அப்படின்னா, எப்போ வந்து ஒரு சடன் ஆக்சிடென்ட், அதாவது ஆக்சிடென்ட் அப்படிங்கிறது இட் இஸ் அன் இம்பல்ஸ் அப்படின்னு தான் சொல்லலாம். சரிங்களா? அப்போ இம்பல்ஸ் தான். ஏன்னா இந்த கார் ஒரு பர்டிகுலர் ஸ்பீடில் வந்து போயிட்டுருக்கும், ஆப்போசிட்டில் வரக்கூடிய வெஹிக்கிளும் ஒரு பர்டிகுலர் ஸ்பீடில் வரும். இப்போ ரெண்டுமே ஒன்று மீட் பண்ணும்போது ஒரு ஆப்ஜெக்ட் இன்னொரு ஆப்ஜெக்ட் மேலே வெரி லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸை சடன் வெரி ஷார்ட் இன்டர்வல் ஆஃப் டைமில் கொடுக்கும்போது அதனுடைய மொமெண்டம் வந்து சடனாக ஜீரோ ஆகும்போது ரொம்ப லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அது மேலே. அதுதான் வந்து ரொம்ப பாதிப்புகளை ஏற்படுத்துறதுக்கான காரணம். அப்போது இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் கார்ஸில் வந்து ஏர்பேக்ஸ் யூஸ் பண்ணுறோம். இந்த ஏர்பேக்ஸோடைய ஒர்க் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எப்போ வந்து ஒரு சடன் ஃபோர்ஸ் வந்து அந்த ஆப்ஜெக்ட் மேலே ஆக்ட் ஆகுதோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏர்பேக்ஸ் வந்து ஓப்பன் ஆயிரும். ஏர்பேக்ஸ் ஓப்பன் ஆகும்போது அந்த டிரைவர் அல்லது வந்து காருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பேசஞ்சர்ஸ் சடனாக வந்து முன்னாடி இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் மேலே மோதி ஏதாவது பாதிப்புகள் எதுவும் ஏற்படுறதுக்கு இல்லாமல் அந்த ஏர்பேக் வந்து முன்னாடி நின்று அவருடைய மொமெண்டத்தை மெதுவாக குறைக்கும், அதாவது டைம் எடுத்துக்கும். சரிங்களா? அப்போ டைம் எடுத்துக்கும் போது ஃபோர்ஸ் ரொம்ப கம்மியாக தான் நம்ம மேலே விழும், அக்கார்டிங் டு த நியூட்டன் செகண்ட் லா படி தான். அப்போது அந்த பாடி, அதாவது பேசஞ்சர்ஸ் வந்து ஏதாவது ஒரு பொருள் மேலே இடிக்கிறதுக்குள்ளே டைம் அதிகப்படுத்திடுது. அப்போ டைம் அதிகப்படுத்தும் போது ஃபோர்ஸ் ரொம்ப குறைவான ஃபோர்ஸ் தான், ஐ மீன் ஆவரேஜ் ஃபோர்ஸ் தான் அந்த பாடி மேலே போய் பேசஞ்சர் மேலே விழும். அப்போது அவருடைய மேலே ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸை ரொம்ப ரெடியூஸ் பண்ணி கொடுத்துரும். சரிங்களா? ஓகே, த ஆவரேஜ் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் தம் வில் பி ஸ்மாலர் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இதுதான் வந்து செகண்ட் கான்செப்ட். அடுத்து தேர்ட் பாருங்கள், இங்கே எப்படி வந்து கார்ஸில் ஏர்பேக்ஸ் வந்து ஃபோர்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுதோ, அல்லது வந்து ஃபோர்ஸோடைய ஃபோர்ஸோடைய எஃபெக்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுதோ, அதே போல் இங்கே அந்த இம்பல்ஸ் அப்படின்ற ஃபோர்ஸோடைய வேல்யூவை டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு நமக்கு இங்கே டூ வீலர்ஸில் வந்து ஷாக் அப்சார்பர்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்போது ஏர்பேக் செய்யக்கூடிய வேலையை டூ வீலர்ஸில் ஷாக் அப்சார்பர்ஸ் செய்யும். என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ரைடர் வந்து பைக்கில் வந்து ஒரு மேடு பள்ளமான பாதையில் போயிட்டு இருக்கும்போது பாருங்கள், ஒரு குழியில் இறங்கி வண்டி சடனாக ஒரு மேடில் ஏறும்போது சடன் ஃபோர்ஸ் வந்து அது மேலே ஆக்ட் ஆகும், அதாவது இம்பல்ஸ் ஆக்ட் ஆகும். அந்த இம்பல்ஸோடைய டைமை நம்ம இன்க்ரீஸ் பண்ணும்போது அந்த ஃபோர்ஸ் வந்து நமக்கு டைம் இன்க்ரீஸ் பண்ணும்போது அது மேலே ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் நமக்கு ரெடியூஸ் ஆயிரும். சரிங்களா? அப்போது என்ன அந்த ஷாக் அப்சார்பர்ஸ் அங்கே என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த ஃபோர்ஸை வந்து ப்ரோலாங் பண்ணி டைம் பீரியட் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துரும். அதனால் வந்து அந்த ரைடர் வெரி லோ அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸை மட்டும்தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவார். சரிங்களா? ஸோ ஒருவேளை ஒரு சில வெஹிக்கிளில் வந்து அந்த ஷாக் அப்சார்பர்ஸ் இல்லாமல் நம்ம ஓட்டணும் அப்படின்னா அதனுடைய ஃபோர்ஸோட எஃபெக்டை டைரெக்டாக ஹியூமன் பாடி மேலே போய் மோதி நமக்கு வந்து பாடியில் நிறைய ப்ராப்ளம்ஸை உருவாக்கும். இது வந்து ஒரு இம்பல்ஸுக்கான இல்லஸ்ட்ரேஷன் தான். அடுத்து பாருங்கள், இன்னொரு நமக்கு தெரிஞ்ச எக்ஸாம்பிள் நம்ம படத்தில் பார்த்துருக்கலாம். ஒரு படத்தில் பார்த்திங்கன்னா ஒருத்தர் அந்த காமெடி ஆக்டர் வந்து பார்த்திங்கன்னா வீட்டு மேலே இருந்து ட்ரெயினுக்கு டைம் ஆகிடுச்சு நான் போகணும் அப்படின்னு சொல்லி குதித்து ஓடுவார். அப்போ மேலே முன்னாடி வந்து மணல் கொட்டிச்சிருப்பாங்க. ஏன் மணலை ஒரு நாளைக்கு தள்ளி விட்டுட்டா சிமெண்ட் தரையில் குதிச்சா என்னாகும், மணலில் குதிச்சா என்னாகும்? ஸோ மணலில் குதிக்கும்போது அந்த மணல் என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்ல நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மொமெண்டத்தை வந்து குறைச்சி கொடுக்கும். சரிங்களா? அப்போ அந்த பாடி வந்து ஆவரேஜ் ஃபோர்ஸை மட்டும் தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும், வெரி லார்ஜ் ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாது. இதே கான்க்ரீட்டில் குதிக்கும்போது என்ன ஆகுனா வெரி ஷார்ட் டியூரேஷன்லேயே அந்த ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்டுக்கு வந்துடும். அப்படி ரெஸ்ட் வரும்போது அது மேலே ஆக்ட் ஆகக்கூடிய மொமெண்டம் சடனாக ஜீரோ ஆகிறதுனால அது மேலே ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் வெரி கிரேட்டராக இருக்கும். அப்போ வந்து அது வந்து வெரி ஹார்ம்ஃபுல்லாக இருக்கும் அதனுடைய எஃபெக்ட்ஸு. ஸோ அதனால தான் வந்து மணலில் குதிக்கிறது ரொம்ப ஈஸி. ஏன்னா அது வந்து நம்மளுடைய மொமெண்டம் ரெடியூஸை வந்து வெரி லாங் டைம் இன்டர்வலில் குறைக்கும். அப்படி குறைக்கும் போது நம்ம மேலே ஆக்ட் ஆகக்கூடிய ஆவரேஜ் ஃபோர்ஸ் வெரி ஸ்மாலராக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இம்பல்ஸுக்கு ஒரு ஆக்டிவிட்டி சொல்லியிருக்காங்க பாருங்கள். இஃப் அன் எக் இஸ் த்ரோன்
கேன் யூ கேட்ச் தி எக் சேஃப்லி வித்தவுட் பிரேக்கிங் இட் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போது ஒரு எக்கை வந்து த்ரோ பண்ணி அது உடையாமல் கேட்ச் பண்ணிக்க முடியுமா அப்படின்னா முடியும். அக்கார்டிங் டு த நியூட்டன்ஸோட செகண்ட் லா ஃபாலோ பண்ணி ஒரு முட்டையானது தூக்கி எறியப்பட்டு அது கீழே விழுகும்போது அதனுடைய டைம் இன்டர்வல் இன்க்ரீஸ் பண்ணி கேட்ச் பிடிக்கிறதுக்கு முன்னாடி டைம் இன்டர்வல் இன்க்ரீஸ் பண்ணும்போது அந்த ஆப்ஜெக்ட் வந்து சடனாக அதனுடைய மொமெண்டம் ரெஸ்ட்டுக்கு வராமல் மொமெண்டம் டிக்ரீஸ் ஆகும், ஸ்லோவாக டிக்ரீஸ் ஆகும். அப்போ அந்த ஆப்ஜெக்ட் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் வெரி வெரி லோவாக இருக்கும். அப்படிங்கிற கண்டிஷனில் இந்த எக்கை வந்து நம்ம உடையாமல் கேட்ச் பிடிக்கலாம். அப்போ எஸ் அப்படின்னு சொல்லலாம். ஹவு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இஃப் இன்க்ரீஸ் த டைம் இன்டர்வல் த momentum of the egg will comes slowly to zero, then the force acting on the egg will be very very small, so the egg can catch safely without breaking அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அப்போ உடையாமல் நம்மளால் கேட்ச் பண்ண முடியும். ஓகேங்களா? ஒரு எக்ஸாம்பிள் சம் பாருங்கள். an object of mass 10 kg with moving with the speed of 15 meter second inverse hits the wall and comes to rest within 0.03 second and 10 second. Calculate impulse and average force acting on the object in both cases. ஒரு ஆப்ஜெக்ட்டு 10 kg மாஸ் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட்டு 15 மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ் அப்படின்ற ஸ்பீடில் மூவ் ஆகி ஒரு வாலில் மோதி செவுத்தில் மோதி ரெஸ்ட்டுக்கு வருது. அப்போது 0.03 செகண்டில் அது ரெஸ்ட்டுக்கு வந்தால் அதனுடைய இம்பல்ஸ் மொமெண்டம் என்ன, 10 செகண்டில் ரெஸ்ட்டுக்கு வந்தால் அதனுடைய இம்பல்ஸ் அண்ட் மொமெண்டம் என்னன்னு கால்குலேட் பண்ண சொல்லியிருக்கான். இந்த கேஸுக்கு நம்ம ஃபஸ்ட் வந்து இனிஷியல் மொமெண்டத்தை கால்குலேட் பண்ணுவோம். மொமெண்டத்துக்கான ஈக்குவேஷன் என்னென்னா பி ஈக்குவல் டு எம்வி, எம்ங்கிறது 10, விங்கிறது 15. ஸோ ஓவராலாக இனிஷியல் மொமெண்டம்ஸ் ஈக்குவல் டு 150 கிலோகிராம் மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் ஃபைனல் மொமெண்டம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இது ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டுக்கு வரதுனால ஃபைனல் மொமெண்டம் வில் பி 0. ஓகேங்களா? ஸோ சேஞ்ச் இன் மொமெண்டம் அப்படிங்கும்போது ஃபைனல் மைனஸ் இனிஷியல், ஸோ 150 கிலோகிராம் மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ் அப்படின்னு கிடைக்கும். திஸ் இஸ் தி சேஞ்ச் இன் மொமெண்டம் ஆஃப் தி ஆப்ஜெக்ட். இப்போ இம்பல்ஸ் கால்குலேட் பண்ணும்போது ஜே ஈக்குவல் டு டெல் பின்னு சொல்லுவோம். அப்போ டெல் பி தான் இம்பல்ஸ். அப்போ டேரெக்டாக 150 நியூட்டன் செகண்ட் அப்படின்னு கிடச்சிரும். அதே போல் இது வந்து 0.03 செகண்டுக்கு. அதே 10 செகண்டில் அந்த ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டுக்கு வந்தாலும் அதனுடைய இம்பல்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 150 நியூட்டன் செகண்ட் தான். இது டைமை டிபெண்ட் பண்ணியிருக்கல, இல்லை அது சேஞ்ச் இன் மொமெண்டம் மட்டும்தானே. ஸோ அதனால் இதே 0.03 செகண்டுக்கு ஆவரேஜ் ஃபோர்ஸ் கால்குலேட் பண்ணும்போது எஃப் ஆவரேஜ் ஈக்குவல் டு டெல் பிக்கு பதிலாக 150 டிவைட் பை டெல் டிக்கு பதிலாக 0.03 அப்படின்ட்டு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு ஆவரேஜ் ஃபோர்ஸ் 5000 நியூட்டன் அப்படின்னு கிடைக்கும். இதே 10 செகண்டுக்கு நம்ம ஆவரேஜ் ஃபோர்ஸ் கால்குலேட் பண்ணும்போது 150 டிவைட் பை 10 இதில் வந்து பார்த்திங்கன்னா 15 நியூட்டன் அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? இது மேலே ஆக்டாகக்கூடிய ஃபோர்ஸ் ஆவரேஜ் ஃபோர்ஸ் 15 நியூட்டன் கிடைக்கும். ஸோ இந்த கேஸில் அந்த 0.03 செகண்டுக்கும் 10 செகண்டுக்கும் இம்பல்ஸ் சேமாக இருக்குது, பட் ஆவரேஜ் ஃபோர்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தமிழ் வழி மாணவர்களுக்காக இன்றைய தலைப்பு ஒருமைய விசைகள் மற்றும் லாமியின் தேற்றம். ஒருமைய விசைகள் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பல்வேறு விசைகள் ஒரே புள்ளியில் சந்திக்குமானால் அவ்விசைகளை ஒருமைய விசைகள் என்று நம்ம அழைக்கலாம். சரிங்களா? அதே போல் இந்த ஒருமைய விசைகள் ஒரே தளத்தில் அமையணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஒருவேளை ஒரே தளத்தில் அமைஞ்சால் அவ்விசைகளை நம்ம ஒருமைய மற்றும் ஒருதள விசைகள் அப்படின்னு அழைக்கலாம். பாருங்கள், இந்த புள்ளியில் ஓங்கிற புள்ளியில் பல்வேறு விசைகள் செயல்படுறதுனால இது வந்து ஒருமைய விசைகளும், இந்த விசைகள் அனைத்தும் ஒரே தளத்தில் இருக்கிறதுனால இது வந்து ஒருமைய மற்றும் ஒருதள விசைகள் அப்படின்னு அழைக்கலாம். இது ரெண்டாவது எடுத்துக்காட்டும் ஒருமைய மற்றும் ஒருதள விசைகள் தான். அடுத்து லாமியின் தேற்றம். லாமியின் தேற்றம் அப்படிங்கிறது என்னென்னா, லாமியின் தேற்றம் எப்பயுமே ஒரு சிஸ்டம், அதாவது ஒரு அமைப்பு சமநிலையில் இருக்கும்போது மட்டுமே பயன்படுத்த முடியும். அப்போ சமநிலையில் இருக்கும் 3 ஒருதள மற்றும் ஒருமைய விசைகள் கொண்ட அமைப்பில் ஒவ்வொரு விசையினுடைய எண் மதிப்பும் மற்ற 2 விசைகளுக்கு இடைப்பட்ட கோணத்தின் சைன் மதிப்பிற்கு நேர்த்தகவல் இருக்கும். சரிங்களா? பாருங்கள், இந்த டயக்ராமில் இதுதான் ஒரு அமைப்பு. இந்த அமைப்பின் மீது இந்த அமைப்பானது 3 ஒருதள விசைகளையும் அதே போல் ஒருமைய விசைகளையும் பெற்றிருக்கிறதுனால இந்த அமைப்பில் இதனுடைய எண் மதிப்பு வேணும், ஒரு விசையினுடைய எண் மதிப்பு வேணும் அப்படின்னா அதனுடைய எண் மதிப்பை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, அதனுடைய எண் மதிப்பானது அதற்கு எதிராக இருக்கக்கூடிய மற்ற 2 விசைகளின் சைன் கோணத்தின் மதிப்புக்கு சமம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பாருங்கள், இப்போ F1 வெக்டார் வேணும் அப்படின்னா F1 மாடுலஸ் ஆஃப் F1 வெக்டார் இஸ் ப்ரொபோஷனல் டு சைன் ஆஃப் ஆல்ஃபா. அதே போல் F2 வேணுன்னா F2 வெக்டார் மாடுலஸ் ஆஃப் F2 வெக்டார் இஸ் ப்ரொபோஷனல் டு சைன் பீட்டா. ஏன்னா F2க்கு எதிராக இருக்கிறது பீட்டா. அதே போல் F3க்கு சொல்லும்போது மாடுலஸ் ஆஃப் F3 வெக்டார் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு சைன் ஆஃப் காமா அப்படின்னு சொல்லலாம். இந்த ஈக்குவேஷனை ரீஅரேஞ்ச் பண்ணும்போது நமக்கு இப்படி கிடைக்கும். சரிங்களா? அப்போது இந்த லாமிஸ் தியரம் எப்போ வந்து பயன்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு
பொருளானது விசைகள் செயல்பட்டு அந்த விசையின் காரணமாக அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஓய்வு சமநிலையில் இருக்கும்போது அதன் மீது ஏற்படக்கூடிய விசைகளை பகுப்பாய்வு செய்வதற்கு இந்த லாமியின் தேற்றம் பயன்படுத்தப்படுகிறது. சரிங்களா? இது ஒரு எடுத்துக்காட்டு. ஒத்த 2 சங்கிலிகளால் செய்யப்பட்ட ஓய்வு நிலையில் ஒரு ஊஞ்சல் ஒன்றில் குழந்தை ஒன்று அமர்ந்திருக்கிறது. அக்குழந்தையின் மீது செயல்படும் விசைகளை காண்க. மேலும் லாமியின் தேற்றத்தை பயன்படுத்தி சங்கிலியின் இழுவிசையை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். ஓகே, இப்போ இந்த அமைப்பில் நிலையாக பொருத்தப்பட்ட அமைப்பு. இதில் வந்து 2 ஸ்டைன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா 2 டைரெக்ஷனில் இருக்குது. இந்த பேபியோடைய மாதம் டோட்டலாக ஒரு பாயிண்ட் மாதம் அஷ்யூம் பண்ணிட்டோம். அப்படி ஏதாவது புள்ளி நிறைய எடுத்துட்டோம்னா இந்த பேபியின் மேலே என்னென்ன விசைகள் ஏற்படுனா 3 விசைகள் ஏற்படக்கூடியது. அந்த 3 விசைகள் என்னென்ன அப்படின்னா புவியீர்ப்பு விசை, இது வந்து எதிர ஒய்யச்சு திசையில் செயல்படும். அதே போல் கம்பியின் வழியாக 2 விசைகள் செயல்படும், அது இழுவிசைகள் அப்படின்னு சொல்லுவோம், அது டீன்னு சொல்லலாம். சரியா? டி வந்து கம்பியின் வழியாகவும் எம்ஜிங்கிற புவியீர்ப்பு விசை வந்து கீழ் நோக்கி செங்குத்தாகவும் செயல்படும். இப்போது இந்த விசைகள் அனைத்தும் ஊஞ்சல் ஓய்வு நிலையில் உள்ளபோது அந்த விசைகள் எல்லாமே ஒரு மைய மற்றும் ஒரு தள விசைகளாக அமைகிறது. அப்படிங்கும்போது இதில் வந்து நம்ம இந்த காம்பனண்ட்டை ரீசால்வ் பண்ணோம் அப்படின்னா எம்ஜி கீழ் நோக்கியும் 2 டி அதாவது இழுவிசைகள் வெளிநோக்கி இருக்கிறதுனால இது வந்து இந்த ஒவ்வொரு இழுவிசையும் அதனுடைய மையத்தோடு ஏற்படுத்தக்கூடிய கோணம் தீட்டா. அப்போ இந்த டீயை 2 காம்பனண்ட்டாக ரீசால்வ் பண்ணும்போது டி காஸ் தீட்டா டி சைன் தீட்டா, இங்கேயும் டி காஸ் தீட்டா டி சைன் தீட்டா 2 கேன்சல் ஆகும்போது ஃபைனலாக இந்த ஈக்குவேஷன் t divided by sin 180 minus theta is equal to t divided by sin 180 minus theta equal to mg opposite angle divided by sin 2 theta அப்படின்ட்டு வரும். சரிங்களா? இங்கே sin 180 minus thetaங்கிறது sin thetaனும் sin 2 theta 2 sin theta cos thetaனும் மாற்றி ஈக்குவேஷன் அப்ளை பண்ணும்போது நமக்கு t by sin theta equal to mg divided by 2 sin theta cos thetaன்னு வரும். இந்த sin theta இந்த sin theta கேன்சல் ஆச்சுன்னா ஃபைனலாக ஒவ்வொரு கயிற்றின் மேலும் செயல்படக்கூடிய இழுவிசையை t is equal to mg divided by 2 cos thetaன்னு சொல்லலாம். ஒருவேளை இந்த 2 கயிறுகளும் இப்படி செங்குத்தாக பொருத்தப்பட்டிருக்கும் போது தீட்டா ஈக்குவல் டு 0ன்னு வரும். அப்படிங்கும்போது அந்த சமன்பாடு என்னவா மாறும்னா டி ஈக்குவல் டு எம்ஜி பை 2ன்னு வரும். காஸ் 0 ஈக்குவல் டு 1ன்னு ஆயிரும். மொத்த நேர்கோட்டு உந்த மாறா விதி, அதாவது எந்திரவியலில் 3 மாறாத விதிகள் இருக்குது. என்னென்ன விதிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆற்றல் மாறா விதி, மொத்த நேர்கோட்டு உந்த மாறா விதி, அதுக்கப்புறம் கோண உந்த மாறாத விதி அப்படின்ற 3 விதிகள் இருக்குது. நியூட்டனுடைய 2வது மற்றும் 3வது விதிகளை ஒன்றிணைத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா உந்த மாறாளிவின்மை விதியை நம்ம வந்து தருவிக்கலாம். பாருங்கள், 2 பொருட்கள் ஒன்றையோடு ஒன்று தொடர்பு கொண்டு ஒன்றுக்கொன்று விசைகளை செலுத்திக்கும் போது முதல் பொருள் 2வது மீது செயல்படுத்தக்கூடிய விசை F21 வெக்டார்னும், 2வது பொருள் முதல் பொருள் மீது செயல்படுத்தக்கூடிய விசை F12 வெக்டார்னா ரெண்டும் நியூட்டனுடைய 3வது விதியின்படி சமமான எதிர்விசைகளை கொடுக்குது. அதனால் F21 வெக்டார் ஈக்குவல் டு மைனஸ் F12 வெக்டார்னு எடுத்துக்கலாம். இதே உந்தங்களை வச்சு சொல்லும்போது F12 வெக்டார் ஈக்குவல் டு dP1 வெக்டார் டிவைட் பை dtனும் F21 வெக்டார் ஈக்குவல் டு dP2 டிவைட் பை dtனும் எழுதலாம். இதில் P1 வெக்டார் அப்படிங்கிறது முதல் பொருளுடைய உந்தம், P2 வெக்டாருங்கிறது 2வது பொருளுடைய உந்தம். இந்த உந்தங்களை சமப்படுத்தும் போது dP1 வெக்டார் டிவைட் பை dt ஈக்குவல் டு மைனஸ் dP2 வெக்டார் டிவைட் பை dtன்னு வரும். இதை ரீஅரேஞ்ச் பண்ணும்போது d பை dt ஆஃப் P1 வெக்டார் ப்ளஸ் P2 வெக்டார் ஈக்குவல் டு 0 அப்படின்ட்டு கிடைக்கும். அக்கார்டிங் டு செகண்ட் லா படி F இஸ் ஈக்குவல் டு dP பை dt. அப்போ F இருக்க வேண்டிய இடத்துல இங்கே 0 இருக்குது. அப்போ ஒரு பொருளின் மீது புறவசை செயல்படல அப்படின்னா அந்த பொருளின் அல்லது அந்த அமைப்பினுடைய மொத்த உந்தம் மாறிலி அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அப்போ P1 வெக்டார் ப்ளஸ் P2 வெக்டார் அப்படிங்கிறது எப்பயுமே மாறாது. எப்போனா அந்த பொருளின் மீது புறவசை செயல்படாதப்போ. சரிங்களா? அதை தான் வந்து வரையறையாக சொல்லலாம். இப்போ வரையறை பாருங்கள். அமைப்பின் மீது எந்த ஒரு வெளிப்புற விசையும் செயல்படாத நிலையில் அமைப்பின் மொத்த நேர்கோட்டு உந்தம் எப்போதும் ஒரு மாறாத வெக்டார் ஆகும். அல்லது அமைப்பின் மொத்த உந்தம் அல்லது மொத்த நேர்கோட்டு உந்தம் நேரத்தை பொறுத்து மாறாது. சரிங்களா? இதில் மொத்த உந்தம் மாறாது. அதாவது P1 வெக்டார் ப்ளஸ் P2 வெக்டார் ஈக்குவல் டு P டோட்டல் வெக்டார் எப்பயும் மாறாது. ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய P1 வெக்டாரும் P2 வெக்டாரும் தனித்தனியாக மாறிக்கலாம். இதுக்கு காரணம் இதன் மீது செயல்படக்கூடிய விசைகளை நம்ம அகவிசைகளாக அதனுடைய அமைப்பினுடைய அகவிசைகளாக எடுத்துக்கிட்டோம். அகவிசைகள் என்றைக்குமே ஒரு அமைப்பினுடைய மொத்த உந்தத்தை மாற்றாது அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஒரு எடுத்துக்காட்டு கணக்கில் புவியை மட்டும் தனியாக ஒரு அமைப்பை எடுத்துக்கிட்டு அதன் மீது அகவிசைகள் எப்படி செயல்படுது அப்படின்னும், புவி மற்றும் சூரியனை அகவிசைகள் புறவிசைகள் எப்படின்னும், ஒரு மனிதனுடைய அமைப்பில் அதன் மீது புறவிசைகள் என்ன அகவிசைகள் என்னென்னும், பூமி மற்றும் உடல் ரெண்டும் இணைந்த அமைப்பில் அதனுடைய அக மற்றும் புறவிசைகள் என்னென்னு கேட்டிருக்கான். இப்போ பூமியை மட்டும் ஒரு தனி அமைப்பாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பூமி சூரியனை நீள்வட்ட பாதையில் சுற்றி வரும்போது சூரியன் பூமி மீது ஒரு விசை செயல்படுத்துது. அப்போ இங்கே பூமி மட்டும்தான் ஒரு அமைப்பு. அப்போ பூமிக்கு வெளியில் சூரியன் ஒரு விசை கொடுக்கறதுனால சூரியன் செயல்படுத்தக்கூடிய விசையை நம்ம புறவிசையாக அங்கே எடுத்துக்கலாம். அடுத்து புவி மற்றும் சூரியன் இருந்த அமைப்பை எடுத்துக்கிட்டும் போது புவியும் சூரியனும் ரெண்டும் சேர்ந்து ஒரே அமைப்பை எடுத்துக்கும் போது இங்கே பூமி சூரியன் மீது ஒரு விசை செலுத்துது, சூரியன் பூமி மேலே ஒரு விசை செயல்படுது. அப்போ இந்த இரு விசைகளுமே அகவிசைகளாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அடுத்தது நடக்கும் மனிதன் மேலே நடக்கும் மனிதனை மட்டும் ஒரு அமைப்பை எடுத்துட்டோம் அப்படின்னா நமது உடல்
ஒரு இது அமைப்பு. அப்போ பூமி வந்து மனிதன் மீது ஒரு விசை செயல்படுத்தினால இது வந்து புற விசையாக போய் அமையும். சரிங்களா? ஆனால் மனிதன் செயல்படுத்தக்கூடிய விசை அவ்வாறு இல்லை. அது வந்து அதுவும் ஒரு புறவிசை கணக்கில் தான் வரும். ஓகேங்களா? அடுத்தது நமது உடல் மற்றும் புவி இணைந்த அமைப்பு நம்ம வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா, பூமி நம்ம மேலே ஒரு நார்மல் விசை செலுத்தும், மனிதன் பூமியின் மேலே ஒரு புவியீர்ப்பு விசை செலுத்தும், எம்ஜிங்கிற விசை செலுத்துவோம். அப்போ இது ரெண்டும் சேர்ந்து அகவிசைகளாக தான் மாறும். இப்போது இந்த அகவிசைகளை நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உந்த மாறாவிதியினுடைய பொருள். எப்பயுமே நேர்கோட்டு உந்த மாறாவிதி அப்படிங்கிறது ஒரு வெக்டார் விதி தான். இந்த வெக்டார் விதியில் அதனுடைய எண் மதிப்பும் திசையும் மாறாது அப்படின்னு சொல்லலாம். சில இடத்துல சில நேர்வுகளில் அதனுடைய உந்தமானது சுழி மதிப்பையும் பெறும் அப்படின்னு சொல்லலாம். பாருங்கள், ஒரு பொருளினுடைய இயக்கத்தை ஆய்வு செய்யும்போது நியூட்டனுடைய 2வது மற்றும் 3வது விதியை பயன்படுத்தி நம்ம சொல்லலாம். இதில் 2வது விதினா விசையை சொல்லணும், 3வது விதி உந்த மாறாவிதினா உந்தத்தை பற்றி சொல்லணும். அப்போது 2வது விதியில் விசை சொல்லும்போது அதனுடைய திசை குறிப்பதில் பெரும் சிக்கல் இருக்கிறதுனால உந்தத்தை பயன்படுத்தி நாம் வந்து ஒரு பொருளுடைய இயக்கத்தை பகுப்பாய்வு செய்வது ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பாருங்கள், ஒரு எடுத்துக்காட்டு. துப்பாக்கி சுடும் நிகழ்வில் இங்கு துப்பாக்கியும் குண்டும் சேர்ந்து ஒரு அமைப்பாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, தொடக்கத்தில் துப்பாக்கி மற்றும் குண்டு 2 ஓய்வு நிலையில் இருக்குது. அதாவது அமைப்பே மொத்தம் ஓய்வு நிலையில் இருக்குது. அப்போ அமைப்பினுடைய மொத்த உந்தம் சுழி. அந்த அமைப்புக்குள்ளே பார்த்திங்கன்னா குண்டினுடைய உந்தம் P1 வெக்டாரும் சுழி தான், P2 வெக்டாரும் சுழி தான். அப்போ P1 வெக்டார் = 0, P2 வெக்டார் = 0. அப்போ அமைப்பினுடைய மொத்த உந்தமும் சுழியாக இருக்குது. இது வந்து துப்பாக்கி சுடுவதற்கு முன்னாடி. சரிங்களா? அப்போ துப்பாக்கி சுட்ட பின்னாடி நம்ம உந்தம் அந்த அலுமினிய விதி, அதாவது மொத்த உந்தம் சுழிதான்னு சொல்ல போகிறேன். எப்படின்னு பாருங்கள், துப்பாக்கி சுடப்படும் போது துப்பாக்கி முன்னோக்கி திசையில் ஒரு குண்டின் மீது ஒரு விசை செலுத்தும். அப்போ குண்டு இப்படி போகும், அப்போ அது மேலே ஒரு விசை செலுத்தும். அப்போது குண்டினுடைய உந்தம் P1 வெக்டார்லேருந்து P1' வெக்டாருக்கு மாற்ற முடியும். அதே குண்டு துப்பாக்கியின் மீது ஒரு விசை செலுத்தும், அது வந்து துப்பாக்கியானது அதனுடைய உந்தம் P2 வெக்டார்லேருந்து P2' வெக்டாருக்கு மாறும். அப்போது ஒரு அமைப்பினுடைய மொத்த உந்த மாறாவதின்படி P1' வெக்டார் + P2' வெக்டார் = 0 அப்படின்னு சொல்லலாம். அப்போ இதை சமப்படுத்தும் போது குண்டு துப்பாக்கி மீது செயல்படுத்தக்கூடிய உந்தமும் துப்பாக்கி குண்டின் மீது செயல்படுத்தக்கூடிய உந்தமும் ஒன்றுக்கொன்று சமமாகவும் எதிர் திசையில் இருக்கிறதுனால மொத்த உந்தம் சுட்டப்பட்ட பின்பும் மாறாது அப்படின்றது நம்ம சொல்லலாம். அப்போ இந்த துப்பாக்கியினுடைய பின்னோக்கு இயக்கத்திற்கு பின்னியக்க உந்தம் அப்படின்னு பேர். சரிங்களா? ரைட். அடுத்தது 2 பொருள் எடுத்துக்கலாம். ஒரு பொருள் ஓய்வு நிலையிலும் மற்றொரு பொருள் வந்து பார்த்திங்கன்னா இயக்கத்தில் இருக்குது. இந்த பொருளினுடைய உந்தம் அப்படிங்கும்போது மொத்த உந்தம் ஒரு குறிப்பிட்ட திசையில் இருக்குது அப்படின்னா, மோதலுக்கு பின்னாடியும் இந்த இரு பொருட்களினுடைய மொத்த உந்தம் அதே திசையில் தான் இருக்கும். அப்போ இது வந்து உந்தம் மாறாவிதியை நமக்கு வந்து சொல்லுது அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ரைட். அடுத்தது கனத்தாக்குனா என்ன? ஒரு மிக அதிகமான விசை மிக குறுகிய காலத்தில் ஒரு பொருள் மீது செயல்பட்டால் அவ்விசை நம்ம என்னென்னு சொல்லலாம்? கனத்தாக்கு அல்லது கனத்தாக்கு விசை அப்படின்னு சொல்லலாம். அதுக்கான சமன்பாடை நியூட்டன் 2வது விதியிலேருந்து ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுனா F = dp/dt, அதுலேருந்து F dt = dpன்னு எழுதலாம். இதில் டைம் இன்டர்வல் பார்த்திங்கன்னா அந்த விசை செயல்படக்கூடிய டைம் இன்டர்வல் இனிஷியல் டைம் டு ஃபைனல் டைம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த ஈக்குவேஷனை இன்டகிரேஷன் பண்ணோம் அப்படின்னா, தொகையிட்டோம் அப்படின்னா, இன்டகிரல் Pi to Pf dp = இன்டகிரல் Ti to Tf F × dtன்னு வரும். இது ஃபைனல் இன்டர்வல், ஏதாவது இனிஷியல் ஃபைனல் மொமெண்டத்தோடைய லிமிட் அப்ளை பண்ணும்போது ∆Pன்னு கிடைக்கும், which is equal to Ti Tf F dt அப்படின்ட்டு நமக்கு இந்த ஈக்குவேஷன் கிடைக்கும். இந்த சேஞ்ச் இன் மொமெண்டம், அதை உந்த மாறுபாடு தான் நம்ம என்னென்னு சொல்லலாம்? கனத்தாக்கு அப்படின்னு சொல்லுவோம். அதை ஜேன்னு எழுதலாம். சரிங்களா? ஓகே. அப்போது இதிலிருந்து நம்ம என்ன எழுதலாம்னா, ஒருவேளை இந்த பொருளின் மீது செயல்படக்கூடிய விசை மாறாத மதிப்பை பெற்றிருப்பின் ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம்னா, விசை மாறாமும் போது நம்ம இன்டகிரல்லேருந்து இதை வெளியே எடுத்துக்கலாம். அப்போ காலம் மட்டுமே மாறும். அப்போ ஈக்குவேஷனை F × ∆Tன்னு எழுதலாம். அப்போ F × ∆T எதுக்கு ஈக்குவல்னா உந்த மாறுபாட்டு வீதத்திற்கு சமம். உந்த மாறுபாட்டு வீதம் கனத்தாக்குக்கு சமம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே. ஸோ J = F × ∆T. இதனுடைய SI அலகு நியூட்டன் செகண்ட். ஏன்னா விசையின் அலகு நியூட்டன், காலத்தின் அலகு செகண்ட். அதனால் அப்படியே எழுதியாச்சு. இதே ஒருவேளை ஒரு சிறிய நேர இடைவெளியில் பொருளின் மீது செயல்படும் சராசரி விசை அப்படிங்கும்போது F average = ∆P × ∆Tன்னு எழுதலாம். இதில் ∆P = F average × ∆T அப்படின்ட்டு எழுதலாம். இது வந்து உந்தத்துக்கு சமம், கனத்தாக்குக்கு சமம் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அப்போது மாறாத விசை செயல்படும் போது அதன் மீது செயல்படக்கூடிய கனத்தாக்கை வரைபடத்தின் மூலம் குறிப்பிடும்போது இவ்வாறு கிடைக்கப்படுகிறது. இந்த ஏரியாவை தான் நம்ம வந்து கனத்தாக்குன்னு சொல்லலாம். இதில் வந்து ஆவரேஜ் ஃபோர்ஸ் அப்படிங்கும்போது இதனுடைய சென்டரில் இருக்கும். அதே போல் மாறுகின்ற விசை செயல்படும் போது இந்த பொருளின் மீது இவ்வளோ விசை செயல்படுகிறது அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போது கனத்தாக்கான சில எடுத்துக்காட்டுகள். கிரிக்கெட் வீரர் வந்து பந்தை பிடிக்கும்போது அவருடைய கரங்களை வந்து பந்தினுடைய திசையிலேயே தாழ்த்துவதற்கான காரணம், அதாவது காலத்தை அதிகரித்து பந்தினுடைய உந்தத்தை குறைத்து விசையை குறைப்பதற்காக. ஓகேங்களா? அதே போல் ஒரு கார் வேகமாக செல்லக்கூடிய கார் விபத்துக்குள்ளாகும் போதும் பார்த்திங்கன்னா
அது வந்து என்னன்னா அதிகமான விசை பொருளின் உந்தமானது உடனடியாக சுழியாகிறது. அதனால தான் வந்து பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்துது. இதை குறைப்பதற்கு தான் அந்த கார்களில் வந்து என்னென்னா காற்று பைகள் நிரப்பப்பட்ட கார்கள் வடிவமைக்கப்பட்டிருக்கு. இது வந்து அந்த பேசஞ்சர்ஸுடைய உந்தத்தை வந்து உடனடியாக குறைக்காமல் மெதுவாக குறைத்து அவர்கள் மீது செயல்படுற விசையை குறைச்சி அந்த இம்பல்ஸை குறைச்சிரும் அப்படின்னு சொல்லும். அதே போல் கார்களில் எப்படி வந்து இந்த ஏர்பேக்ஸ் இருக்கோ, காற்று பைகள் இருக்கோ, அதே போல் டூ வீலர்ஸில் வந்து ஷாக் அப்சார்பர்ஸ் அந்த வேலை செய்யுது. அப்போ ஒரு பைக் போகும்போது ஒரு குழியில் இறங்கி மேலே ஏறும்போது ஒரு விசை செயல்பட்டால் அந்த விசையினுடைய காலத்தை அதிகரித்து அந்த விசை மேல் நோக்கி வர காலத்தை அதிகரிக்கும் போது அதனுடைய பொருளுடைய உந்தம் குறைந்து அந்த வாகன ஓட்டியின் மீது குறைவான விசையை செயல்படுத்துது அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அடுத்ததாக ஒரு மணல் நிரம்பிய தரையில் குதிக்கிறத விட காங்கிரீட் தரையில் குதிப்பது பாதிப்பு. என்ன காரணம் அப்படின்னா, மணல் தரையில் குதிக்கும்போது அந்த ஆப்ஜெக்டோடைய உந்தமானது உடனடியாக சுழிக்கு வராமல் மெதுவாக சுழிக்கு வரும்போது அதன் மீது விசை குறைவாகவே செயல்படும். ஆனால் காங்கிரீட் தரை அப்படி கிடையாது. உடனடியாக அந்த பொருளுடைய உந்தம் சுழிக்கு வர்றதுனால அது பெரு ஆபத்தை விளைவிக்கிறதுக்கான விளைவுகள் நிறைய இருக்குது. சரிங்களா? அடுத்தபடியாக ஒரு எடுத்துக்காட்டு, 15 மீட்டர் செகண்ட் வேகத்தில் இயங்கக்கூடிய ஒரு பொருள் 10 கிலோகிராம் என்னுடைய பொருள் சுவர் மீது மோதி 0.03 செகண்ட்லையும் 10 செகண்ட்லையும் ஓய்வு நிலைக்கு வருது அப்படின்னா அந்த நேர இடைவெளியில் கனத்தாக்கு மற்றும் சராசரி விசையை கால்குலேட் பண்ண சொல்லியிருக்கான். தொடர்ந்து ஆரம்ப உந்தம் P=mb ஈக்குவேஷன் படி ஆரம்ப உந்தம் கண்டுபிடிக்கப்பட்டது. பொருள் ஓய்வு நிலையில் இருக்கிறனால இறுதி உந்தம் சுழி. அப்போ உந்த மாறுபாடு வீதம் 150 கிலோகிராம் மீட்டர் செகண்ட் இன்வெர்ஷன் கண்டுபிடிச்சாச்சு. ரெண்டுக்குமே அதாவது 0.03 செகண்ட்லையும் அதே போல் 10 செகண்ட்லேயும் உந்தம் வந்து மாறாது. சேஞ்ச் இன் மொமெண்டம், அதாவது கனத்தாக்கு வந்து மாறாது. அதனால் ரெண்டுக்குமே சமமாக இருக்குது. சராசரி விசை மட்டும் அப்ளை பண்ணும்போது 0.03 செகண்டுக்கு சராசரி விசை 5000 நியூட்டனும் 10 செகண்டுக்கு சராசரி விசை 15 நியூட்டனும் வருது. ஸோ இந்த ரெண்டு நேர்வுகளையும் பார்த்தீங்கன்னா பொருளுடைய கனத்தாக்கு சமம், ஆனால் பொருள் மீது செயல்படுகிற சராசரி விசைகள் வெவ்வேறானவை. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.